குட் ஈவினிங் ஆல். ஸோ நாங்கள் இன்றைக்கி பேப்பர் டிஸ்கஷன் செய்ய போகிறது வந்து 2019 and 20. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் எக்ஸாம் பேப்பர் தான். ஸோ இந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஷின் 1, 2 மிஸ் ஆகியிருக்கு. ஸோ கொஷின் 3, 4, 5 வரைக்கும் இருக்கு. ஸோ கொஷின் 1, 2 வந்து எப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பேப்பர் அதாவது வந்து இந்த ஆன்சர் கைடோட பார்ப்போம். நான் ஏன் இந்த ஆன்சர் கைடை விளங்கப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா, பிகாஸ் இந்த ஆன்சர் கைடு எல்லாமே வந்து கேம்பஸால வந்து இஷ்யூ பண்ணப்பட்ட ஆன்சர் கைடு. ஸோ அப்போ அவங்க எப்படி பார்ப்பான்னு சொல்லி பிராண்டை கண்டினியூஸா படிச்சுட்டு வந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கேம்பஸால வழங்கப்பட்ட ஆன்சர் கைடு தான். ஸோ ஒரு பேப்பர் ஒன்று எடுக்க ஒரு பேப்பர் ஒரு ஆன்சர்ஸ் வந்து அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க, ஸோ என்ன மாதிரின்னு சொல்லி தெளிவா நான் கொடுத்து இருக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ 1 by 1 நாங்க பார்த்து கொண்டு போவோம். ஓகே, சரி. அப்போ முதலாவது வந்து கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, இதுக்கான கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எப்படி பேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். ஓகே, அப்போ முதலாவது கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பேராகிராஃப் ஒன்று தருவாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் ரிசர்ச் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ரிசர்ச் டைட்டில், ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ், ரிசர்ச் கொஸ்டின், கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க், அது இல்லாமல் என்னது ரிசர்ச் டிசைனை பற்றி கேட்பாங்க. அடுத்தது அப்படி இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, என்னதுன்னா கொஸ்டினை யார் எப்படி கலெக்ட் பண்ணுறது மெத்தட்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி டிசைன்ஸ் எப்படின்னு சொல்லி, அதாவது வந்து டேட்டா கலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், என்ன டேட்டா மெத்தடை யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து முதலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வரக்கூடிய, அதாவது முதலாவது கொஸ்டினுக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடிய முறைகள். சரியா? அப்ப அதுல முதலாவது வந்து சரியா? அப்ப அந்த கொஸ்டின்கள் தான் கூடுதலா வந்து கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்கள். சரி,
அப்ப அந்த கொஸ்டினுக்கு படி இப்ப இந்த இந்த ரிசர்ச்ல வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா இப்ப இந்த ரிசர்ச் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை தானே. ஸோ இந்த ஆன்சரை பேஸ் பண்ணி எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் ஒரு ஆன்சர் ஒன்று கிரியேட் பண்ண சொல்றேன். முதலாவது அப்ப இந்த கொஸ்டின் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதாவது வந்து கம்பெனியில வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சமூக ஊடக தளங்களை ஒரு நிறுவனத்துல வந்து சமூக ஊடக தளங்கள், அதாவது வந்து சோசியல் மீடியாஸை வந்து நாங்க பயன்படுத்துறதன் மூலமா வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஊக்குவிக்க முடியும்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அதுதான் மெயினா இந்த ரிசர்ச் ஒரு ரிசர்ச் செய்யறதுக்கு அது அடிப்படை ரிசர்ச் ஹெட்டிங்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதாவது இந்த ரிசர்ச் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, இந்த அதாவது நிறுவனத்துல வந்து இந்த சோசியல் மீடியாஸை வந்து சோசியல் மீடியா ப்ரொசஸை அப்படி இல்லாட்டி சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸை வந்து எக்ஸ்பேன்ஸ் பண்றது, அதாவது விரிவுபடுத்துவதன் மூலம் வந்து ஆன்லைன் மூலமா மேற்கொள்ளப்படுகின்ற ஷாப்பிங்ஸை வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும், அதிகரிக்க முடியும், ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதை ஊக்குவிக்க முடியும். அப்ப இதுதான் இந்த கொஸ்டின். அப்ப இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி என்ன சொல்றான்னு சொன்னா சிக்கல் அறிக்கை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன், நாங்க இந்த ரிசர்ச் டைட்டில்லையே வந்து ப்ராப்ளத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க என்ன ப்ராப்ளமா இருக்கும், அதாவது வந்து இந்த என்ன சொல்றது, இப்ப இங்க என்ன அதைத்தான் மெயினா இந்த ரிசர்ச் ப்ராப்ளத்தை பத்தி கேட்கிறாங்க. ஸோ அப்ப இங்க ரிசர்ச் ப்ராப்ளம் எப்படியா இருக்கும்னு சொன்னா பாருங்க, மெயினா சொல்றாங்க what the factors impact customer social media engagement in the online shopping for a fashion item in ஸ்ரீலங்கா. அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா இலங்கையில வந்து பெஷன்ஸ் பொருட்களுக்கு, அதாவது வந்து பெஷன்ஸ் ஐட்டம்னு சொன்னா நவநாகரீக பொருட்கள், அதாவது பியூட்டி என்ன சொல்றது கிரீம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், அதுகள் தான் பெஷன்ஸ் ஐட்டம். அதாவது ஜுவல்ஸ் ஷூஸா இருக்கலாம், என்ன சொல்றது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அது எல்லாமே. ஸோ இந்த பெஷன்ஸ் ஐட்டங்களை வந்து சரியா, அப்ப இந்த ஃபேஷன்ஸ் ஐட்டத்தை வந்து நாங்க சோசியல் மீடியா மூலமா வந்து கஸ்டமர்ஸ் எப்படி இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொள்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ரிசர்ச்சின் பேசிக்கான விஷயம். சரியா? அப்ப இதோட ப்ராப்ளம் என்னதுன்னு சொன்னா, அப்ப நிறுவனங்கள் வந்து இந்த சமூக ஊடகங்கள், இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து விரிவுபடுத்துவதன் மூலமா வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். கம்பெனி வாண்ட் டு ப்ரமோட் இட். promote it is online shopping by expanding it is operation in social media platform. அப்ப இந்த அதாவது வந்து இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல என்ன இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆய்வு ஒண்ணு செஞ்சே இல்லைன்னு சொல்றாங்க. The literature survey also suggests that there are no study of the ad being conducted on the particular subject matter can be useful for the company. அப்ப நாங்க சொல்லியிருக்கோம், ஒரு ப்ராப்ளம் ஒன்று அடையாளம் காண்றதுக்காக வந்து நாங்க இன்னொரு விஷயமும் சொல்லலாம். என்னதுன்னு சொன்னா, இந்த ரிசர்ச்சை இதுவரைக்கும் யாருமே செஞ்சு இல்லாட்டி கூட அது ஒரு ப்ராப்ளம் தான். அதாவது வந்து நாங்க சொல்லலாம், இந்த ரிசர்ச் இது வரைக்கும் யாருமே செஞ்சு இல்லை. ஸோ நான் அதை வந்து எங்கட நிறுவனத்துல, எங்கட கண்ட்ரியில, எங்கட இந்த பெர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில பெர்டிகுலர் ஏரியாவில் வந்து செஞ்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து காண்றது. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. The literature survey also suggests there are no study has been conducted on the particular subject matter that can be useful for the company. ஸோ நாங்கள் இந்த ரிசர்ச் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் செய்யக்குள்ள நாங்கள் சொல்லலாம், இந்த ரிசர்ச்சை வந்து லிட்ரேச்சர் சர்வேல இது வரைக்கும் யாரும் செஞ்சு இல்லை. ஸோ அதனால வந்து நான் இந்த ரிசர்ச்சை வந்து செய்கிறேன்னு சொல்லி உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல முன்வைக்க முடியும். சரியா? As such, the company need to conduct the research indeed purpose before the most appropriate social media platform in choosing. அப்ப இதன் மூலமா வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நிறுவனம் பொருத்தமான சமூக ஊடக தளத்தை உருவாக்குவதன் மூலம் வந்து அந்த என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள நிறுவனத்துக்கு எது பொருத்தமான சமூக ஊடகம்னு சொல்லி கண்டறியறது தான் இந்த ரிசர்ச்சின் பேசிக், இந்த அடிப்படை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். அப்ப இங்க நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் 3 விதத்துல பார்த்தோம். முதலாவது என்ன சொல்லி இருக்காங்கன்னா, அதாவது சமூக ஊடக தளங்கள் வந்து அதன் செயல்பாட்டை விரிவுபடுத்துவதன் மூலமா வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கை எப்படி ஊக்குவிக்கப்படலாம்னு சொல்லி இங்கே ஊக்குவிக்கப்படுறாங்க. அதாவது அடுத்ததோட வந்து ஏற்கனவே இந்த லிட்ரேச்சர் சர்வேல வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு இந்த
என்ன சொல்றது ஆன்லைன் ஷாப்பிங் வந்து சோஷியல் மீடியா இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்க பார்க்கல. அப்ப இது வரைக்கும் அப்படி ஒரு ஆராய்ச்சி ஒன்றும் செய்யலன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, ஸோ அதனால கம்பெனிக்கு வந்து தேவை ஏற்படுது இந்த ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது இந்த காஸ்மெட்டிக், இந்த ஃபேஷன்ஸ் ஐட்டம்ஸ், ஆன்லைன் ஃபேஷன்ஸ் ஐட்டம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா வந்து பெற்றுக்கொள்றதுக்கு வந்து எந்த சோஷியல் மீடியா வந்து கூடுதலா இம்பேக்ட் ஆகுது, அதாவது மிகவும் பொருத்தமான சோஷியல் மீடியா எதுன்னு சொல்லி கண்டறிஞ்சு கொள்ள ரிசர்ச்சை செய்யறாங்க. ஸோ assumes that the customer base the predominantly based in Sri Lanka. அப்ப இது வந்து இலங்கையை அடிப்படையாக கொண்ட ரிசர்ச்சா தான் இருக்குது. சரியா, இலங்கையை அடிப்படையாக கொண்ட ரிசர்ச். அப்ப பாருங்க, அதோட வந்து இங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட வந்து இவங்க ஒரு கொஸ்டனையும் வந்து முன்வைக்க சொல்றாங்க. அப்ப கொஸ்டன் ஒன்று முன்வைக்க சொல்லக்குள்ள அந்த கொஸ்டன் வந்து எப்படி இருக்கணும்னா, முதல்ல what factor impact customer social media engagement in ஆன்லைன் ஷாப்பிங் for ஃபேஷன் ஐட்டம் ஸ்ரீலங்கா. இந்த கொஸ்டனை பேஸ் பண்ணி தான் என்ன நடக்கும்னு சொன்னா ஆப்ஜெக்டிவும் இருக்கும். சரியா, அப்ப இந்த கொஸ்டன் வந்து இங்க வந்து இந்த வட்டுன்னு போட்டாலே கொஸ்டனுக்கான கேள்வி. அதாவது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து வாடிக்கையாளர் வந்து சமூக ஊடக ஈடுபாட்டை எந்த காரணிகள் பாதிக்குதுன்னு சொல்லித்தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து வாடிக்கையாளர்கள் வந்து இந்த சோசியல் மீடியா இங்க சமூக ஈடுபாட்டை வந்து எந்த காரணிகள் பாதிக்குதுன்னு சொல்லி, சமூக ஈடுபாட்டை வந்து எந்த காரணிகள் பாதிக்குதுன்னு சொல்லி பாக்குறது தான் வந்து இங்க மெயினா கொஸ்டினா இருக்கு. ஓகே, அப்ப ஆப்ஜெக்டிவ்ஸ் இப்ப பி क्वेश्चंसல கேக்குறாங்க ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்லி, 3 ஆப்ஜெக்டிவ கிரியேட் பண்ண சொல்லி இருக்காங்க. கிட்டத்தட்ட இது 6 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரியா, அப்ப ஆப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து பாருங்க, டு ஐடென்டிஃபை ஹவ் கன்சியூமர் ரியாக்ட் தி ஆன்லைன் ஷாப்பிங் த்ரூ சோஷியல் மீடியா வித்தின் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இன் ஸ்ரீலங்கா. அப்ப இலங்கையில வந்து ஃபேஷன் துறையில வந்து சமூக ஊடகங்கள் மூலமா வந்து ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நுகர்வோர் வந்து எப்படி ஈடுபடுறாங்க, அது ஒரு நோக்கம். அது எங்களுக்கு கண்டறியறதுக்கான நோக்கம் ஒன்று இருக்கு. அடுத்த நோக்கம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, find how customer engage with the e-commerce application such the Daraz, Ikman and Kapruka. அப்ப அடுத்தது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் இந்த நோக்கம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த டராஸ், கப்ருக்க, ikman.lk அந்த மாதிரியான என்ன சொல்றது இ-காமர்ஸ் பயன்பாடுகளோட வந்து வாடிக்கையாளர் எப்படி ஈடுபடுறாங்கன்னு சொல்லி கண்டறிஞ்சு கொள்ளணும். சரியா, அடுத்த ஆப்ஜெக்டிவ் டு ஃபைண்ட் அவுட் த, பாருங்க நாங்க அந்த ஆப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணக்குள்ள யூஸ் பண்ண வேர்ட் என்ன, அது ஒரு ஆப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ணக்குள்ள டு ஃபைண்ட் அவுட் which gender react the most online shopping through the social media within fashion industry in Sri Lanka. அடுத்த நோக்கம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு எந்த அளவிலான பாலினம், அதாவது ஆணா பெண்ணா, எந்த அளவிலான பாலினம், எந்த பாலினம் அதிக அளவு வந்து இந்த ஃபேஷன் துறையில வந்து சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்துறாங்க. டு ஃபைண்ட் அவுட் விச் மோஸ்ட் preferred time for online shopping through the social media with the fashion industry. அடுத்தது சொல்றாங்க, இந்த அதாவது வந்து இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில அதாவது சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணி எந்த டைம்ல அதிக அளவாக வந்து ஷாப்பிங் பண்ணும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்து தெரிவு செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஆன்லைன் ஷாப்பிங் ஒன்று செய்யறோம்னு சொல்லி சொன்னா எனி டைம் செய்ய இயலுமா, நாங்க எனி டைம் செய்யலாம். ஆனா பட் வந்து ஒரு டைம் ஒன்று இருக்கு. ஓகே, நாங்க வந்து கூடுதலா இங்க வந்து சோஷியல் மீடியா, அப்ப நான் சோஷியல் மீடியா வந்து எந்த நேரமும் இப்ப இப்படிதான் லொஜிக்கா கதைக்கிறது இல்லை. நான் சொல்றேன், இப்ப நான் சோஷியல் மீடியா வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாங்க எந்த நேரமும் ஒருத்தவங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் இருக்கும், அதாவது ஒரு அவங்க ரெஸ்ட் டைம் ஒன்று இருக்கும். ஒரு ஈவினிங் டைமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு நைட் டைமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பிஃபோர் ஆஃபீஸ்க்கு போக முன்னுக்கு ஒர்க்கு போக முன்னுக்கா இருக்கலாம், ஒரு பகல் டைம் லஞ்ச் டைமா இருக்கலாம். ஸோ அப்ப அதையும் அவங்க மெஷர் பண்ணாங்க. அதாவது எந்த டைம்ல அது, அப்ப அந்த டைம்ல அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்குள்ளதான் இவங்க அந்த சோஷியல் மீடியா மூலமா என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து மேற்கொள்றாங்க. ஓகே, அதுதான் இந்த 4வது ஆப்ஜெக்டிவ் சொல்லுது. அடுத்தது வந்து to find out the what age people most react the online shopping through the social media within fashion industry in Sri Lanka. அப்ப அடுத்த கொஸ்டின், அடுத்த ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு எந்த வயசுல உள்ளவங்க அதிகமா வந்து இந்த இலங்கை ஃபேஷன் துறையில அந்த சமூக ஊடகங்கள் மூலமா ஆன்லைன் ஷாப்பிங்கை மேற்கொள்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஆப்ஜெக்டிவ் நீங்க இதையே வந்து கொஸ்டினா மாட்டக்கூடாதுன்னா வாட், அதாவது நீங்க இதை சொல்லலாம் டு what consumer react the online shopping through social media within fashion industry in Sri Lanka.
சரியா? which consume, அதாவது how consumerன்னு சொல்லி கேட்கலாங்கண்ணே. ஸோ to howன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது to find out how customer engage. பாருங்க. ஸோ இதையே வந்து நாங்க கொஸ்டினாவும் மாற்ற முடியும். அடுத்தது வந்து பாருங்க சொல்றாங்க suggests the research design highlighting 3 important decision need to make justify your answer. அதாவது ரிசர்ச் டிசைன். இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு ரிசர்ச் டிசைன் சொல்லி சொன்னா நாங்க நல்லாவே தெரியும். அதாவது வந்து ஒனியன் மெத்தட் அதுதான் ரிசர்ச் டிசைன் சொல்லி மோஸ்டா சொல்றாங்க. அதாவது நாங்க இந்த ஒனியன் மெத்தடை வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும் ரிசர்ச்ல. அப்ப பாருங்க முதலாவது வந்து ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த இன்குவரி ஓ அப்ரோச்சஸ். அதாவது வந்து முதலாவது இதுல சொல்றாங்க வந்து எப்படி நாங்க இந்த விசாரணை அதாவது எப்படி நாங்க ஒரு ரிசர்ச் வந்து விசாரணை அணுகுமுறை அதாவது ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம் அதாவது குவான்டிடேட்டிவ் மெத்தடா குவாலிட்டேட்டிவ் மெத்தடா அது அப்ப ஸ்ட்ராட்டஜி வந்து குவான்டிடேட்டிவ். அப்ப குவான்டிடேட்டிவ்னா உங்களுக்கு என்னதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப அந்த குவான்டிடேட்டிவ் வரேன்னா கண்டிப்பா அங்க எந்த அப்ரோச் வந்து எந்த அப்ரோச் வந்து சூட்டபிள் ஆகும் டிடக்டிவ் அப்ரோச். சரியா? ஸோ அப்போ அதுவும் ஓகே. அப்போ நாங்கள் வந்து அந்த ரிசர்ச் டிசைனில் மெயினாக அதை சொல்லணும். why the theories exist in the literature. நாங்கள் ஏன் இந்த குவான்டிடேட்டிவ் அண்ட் டிடக்டிவ் அப்ரோச் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சரில் வந்து இந்த தியரி வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது ஆன்லைன் சமூக வலைத்தளங்களில் வந்து சமூக வலைத்தளங்கள் ஊடாக வந்து இலத்திரியல் வணிகத்தை வந்து பயன்படுத்துறதை பத்தி ஆல்ரெடி இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல எல்லாம் நிறைய ரிசர்ச் வந்து சொல்லி இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன செய்வான்னு சொன்னா அவங்க தியரி உருவாக்கிட்டாங்க. அதாவது வந்து தியரின்னு சொல்லி சொன்னா அப்ரோச்சஸ் அணுகுமுறைகள். ஸோ அந்த தியரிஸை உருவாக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள் யூசர் அண்ட் கிராஃபிகேஷன் தியரி த ஸ்டேட் media consumer are passive consumer of mass communication rather they play active the role in media consumption. அதாவது வந்து எக்ஸாம்பிள் அவங்க கொடுக்குறாங்க. நாங்க ஆல்ரெடி இதுல வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூல இருக்குது தியரி அங்க ஆல்ரெடி கிரியேட் ஆகியாச்சு. ஸோ அதை வச்சு தான் நாங்க என்ன செய்யறோம்னா ஸ்ரீலங்கால எங்களோட அப்ரோச்சுக்கு வந்து எங்களோட ரிசர்ச்சுக்கு வந்து அதை அப்ளை பண்றோம். அப்ப அதாவது வந்து இப்ப நுகர்வோர் வெகுஜன தகவல் தொடர்புகளோட இந்த அதாவது வந்து என்ன சொல்றது நுகர்வோர் வந்து அதிக அளவு வந்து ஊடக நுகர்வுகள் வந்து பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஒரு தியரி ஒன்று கொண்டு உருவாக்கியாச்சு. ஸோ அப்போ உருவாக்கின பிறகு நாங்கள் ஒரு தியரி உருவாக்க தேவையில்லை. அதை வந்து எங்களோட ரிசர்ச்க்கு வந்து ஒப்பிட்டு பார்க்கிறது கனெக்ட் பண்ணி பார்க்கிறது என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறது. அதுக்கு தான் நாங்கள் என்ன அந்த குவான்டிடேட்டிவ்ல டிடக்டிவ் அப்ரோச்சை வந்து யூஸ் பண்றோம். the nature of the research problems are the என்னது cause and effect relationship which can be the effectively studied by the quantitative design. அதாவது வந்து இந்த ஆராய்ச்சி சிக்கலோட தன்மை எப்படி இருக்குன்னா அந்த பிரச்சனையோட தன்மை வந்துன்னா ஒரு குவான்டிடேட்டிவ் பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது வந்து இங்க வந்து இந்த குவான்டிடேட்டிவ் வந்து யூஸ் பண்றதுக்கான இன்னொரு ரீசன்னா அதாவது இரு வேறுபட்ட காரணிகளோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்கிறது. இரு வேறுபட்ட காரணம் என்னது அதாவது ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து எப்படி இந்த சோசியல் மீடியாவோட இம்பேக்ட் ஆகியிருக்கு. அப்போ சோசியல் மீடியாவையும் ஆன்லைன் பர்ச்சேசிங்கையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த குவான்டிடேட்டிவ் டிசைனை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நாங்கள் ரிசர்ச் டிசைன்ல சொல்லலாம் டேட்டா கலெக்ஷன். அப்ப தரவு சேகரிப்பு முறை. அதாவது இந்த சமூக ஊடகங்களை வந்து அவங்க ஆன்லைன் ஈடுபாடு காரணமாக வந்து நாங்கள் இந்த பயன்படுத்தக்கூடிய அதாவது இ-காமர்ஸ் பயன்பாடு வந்து அதாவது வந்து பயன்பாடு நேரம் இது எல்லாத்தையும் நாங்க பார்க்கக்குள்ள வந்து இந்த ஆன்லைன் கொஸ்டினையர் வந்து யூஸ் பண்ற மெத்தட் தான் சரி. பாருங்க யூசிங் த ஆன்லைன் கொஸ்டினையர் அதாவது ப்ரிப்பேர் டைம் ஃபார் யூஸ் அண்ட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். அதாவது இப்போ நாங்கள் வந்து சமூக ஊடகத்தோட தொடர்புபட்டதான் இந்த ரிசர்ச்சை செய்கிறோம். ஸோ அப்படி நாங்கள் செய்யக்குள்ள வந்து நாங்கள் ஆன்லைன் கேள்வித்தாள் இல்லாமல் இன்டர்வியூ எடுக்கலுமா தொலைபேசி மூலமா வந்து கதைச்சு நாங்கள் ரெக்கார்ட் எடுக்கலுமா அப்படி இல்லாட்டி கேள்வி என்ன சொல்றது நேர்காணல் அப்சர்வேஷன் மூலம் இருக்க முடியுமா தேவல். இது வந்து ஆன்லைன் மூலமாவே வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா கொஸ்டின்ஸ்களை நாங்க எடுத்துக்கொண்டு போகலாம். அதாவது ஆன்லைன்ல வந்து கொஸ்டின் தயாரிச்சாச்சு. ஸோ நாங்க அந்த சோசியல் மீடியாவில் போட்டாச்சு. ஏன்னு சொன்னா இந்த சோசியல் மீடியா இந்த கூடுதலா நாங்க இந்த ரிசர்ச் செய்யறதே வந்து சோசியல் மீடியாவில் வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து கொண்டு போறாங்க இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுல. ஓகேயா? அடுத்தது வந்து அப்ப நாங்க இங்க ஆன்லைன் கொஸ்டினையர் மெத்தட வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே.
அடுத்தது வந்து இந்த அதர் ரீசன். மற்ற ரீசன் என்னதுன்னு சொல்லி சொன்னா, பெஷன் துறையில வந்து இந்த சமூக ஊடக பயன்பாடுகள் வந்து தனிப்பட்ட முறையில வந்து நேர்காணலுக்கு தொடர்பு கொள்ள முடியாது. அதாவது வந்து இப்ப இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த சமூக ஊடக பயனர்களை வந்து அதாவது சோசியல் மீடியா யூசர்ஸை வந்து நாங்க வந்து தனிப்பட்ட முறை இண்டிவிஜுவலா 1 பை 1 வந்து நாங்க இன்டர்வியூ எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொஸ்டின்ஸை வந்து ஆன்லைன் மூலமா வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அப்லோட் பண்றதோ, சென்ட் பண்றதோ, மெயில் பண்றதோ, லிங்க் அனுப்புறதோ, அதன் மூலமா வந்து எங்களுக்கு எளிதா வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. அடுத்தது டேட்டா அனலைஸ் மெத்தட். அதாவது இதுதான் நாங்க வந்து இப்ப இந்த டேட்டா அனலைஸ் மெத்தட்ங்கிறது வந்து சாப்டர் 4க்கு உள்ளது. ஒரு ரிசர்ச் டிசைன் எடுத்துக்கொண்டா. டேட்டா கலெக்ஷன் வந்து சாப்டர் 3க்கு உள்ளது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்கொயரி அப்ரோச்சஸ்னு சொல்லி சொல்றதுல வந்து டேட்டா 1க்கு உள்ளது. டேட்டா 2 வந்து அதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க தான் நாங்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணிட்டோம்னு சொல்லி. ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த டேட்டா அனலைஸ் மெத்தட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க வந்து இப்போ இந்த டேட்டா வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்கள் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிக்ஸ் மெத்தடை தான் யூஸ் பண்ணுவோம். அதை நல்லா ஞாபகம். டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லி சொன்னால் விளக்கமான முறையில் எழுதி கொண்டு போகிறது. விளக்கமான முறையில் அதாவது எண்கணித தரவுகளை பயன்படுத்தி நாங்கள் குவான்டிடேட்டிவ்னு சொல்லி சொன்னோம். ஸோ எண்கணித தரவுகளை வந்து விளக்கமான முறையில் எழுதி கொண்டு போகிறது. எக்ஸாம்பிள் நார்மலி அண்ட் இந்த இன்டர்ஃபர்னியல் ஸ்டாட்டிக்ஸ். அதாவது வந்து நாங்கள் இதுக்கு வந்து எனோவா மெத்தட் இதெல்லாம் நீங்கள் வந்து கியூடியில் வந்து படிப்பீங்க. அதாவது கியூடி 2ல வந்து எனோவா மெத்தட், மல்டிபிள் ரிக்ரேஷன், கோரிலேஷன், அடுத்தது வந்து என்ன சொல்றது டைம் சீரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. சரியா? ஸோ அதுகள் எல்லாமே வந்து நீங்க வந்து இந்த டேட்டா அனலைஸ் மெத்தட்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியதா தான் இருக்கும். இந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல. ஸோ அந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கக்குள்ள வந்து கணக்கு ரீதியாக வந்து நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து இந்த டேட்டா அனலைஸ் மெத்தட்ல நீங்க வந்து நார்மலா நீங்க சொல்லலாம் மல்டிபிள் ரிக்ரேஷன், எனோவா மெத்தட்ஸ் அதுகளை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஓகே. அப்ப இங்க வந்து இந்த கேள்வித்தாள்களை வந்து சரியா? இப்ப இந்த கேள்வித்தாள்களை எல்லாம் இப்ப நாங்க இந்த ஆன்லைன் கொஸ்டினர் வந்து இஷ்யூ பண்ண பிறகு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் கலெக்ட் பண்ணோன்னு நாங்க இந்த எஸ்பிஎஸ்எஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதாவது எஸ்பிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த எஸ்பிஎஸ்எஸ் அந்த சாஃப்ட்வேர்லக்குள்ள அந்த கொஸ்டினர் பேப்பர் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணோன்னே எங்களுக்கு இந்த டேட்டாவெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். டேட்டா ரிசார்ஸ் தேவை எங்களுக்கு. எப்படி டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகியிருக்கு, அதில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகியிருக்கு, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு இண்டிபெண்டன்ட்க்கும் டிபெண்டன்ட் வேரியபிள்க்கும், எங்களோட ரிசர்ச் ஒப்ஜெக்டிவ் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணி கொண்டோமா, ரிசர்ச் கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர்ஸ் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குதா, அடுத்தது டேட்டா கலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குது, டேட்டா அனலைஸ் பண்ணியிருக்கோம் எப்படி, ஸோ அடுத்தது நாங்கள் என்ன ஸோ இதெல்லாமே வந்து இந்த டேட்டா அனலைஸ் மெத்தட்ல வந்து அந்த சிஸ்டம் ஊடாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே. நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஃபைனல் ரிசர்ச் செய்வீங்க. ஸோ ஃபைனல் ரிசர்ச் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயமெல்லாம் யூஸ் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் வந்து எதுவுமே நான் நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறோம்னு சொன்னால் அந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் எந்த விஷயம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் அது கொஞ்சமாவது டச் ஆகி இருக்கும். ஓகே. ஸோ பாருங்க, உதாரணம் சொல்ல போனால் நீங்கள் மைக்ரோ எக்கனமி படிச்சீங்க லெவல் 3ல. இது லெவல் 5லேயே மைக்ரோ எக்கனமிக் வந்திருக்கு. நீங்கள் இப்போ இந்த லெவல் 5ல வந்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி படிக்கிறீங்க. லெவல் 6ல வந்து அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யணும் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒன்று. ஸோ அதனால வந்து நாங்கள் படிக்கும் பொழுதே வந்து அதை தெளிவாக இதுதான் இந்த விஷயம்னு சொல்லி தெளிவாக படிச்சு கொள்ளுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த லெவலை வந்து கண்டினியூஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஓகே. ஸோ அப்ப இங்க வந்து நாங்க இங்க அனலைஸ் பண்ணி பார்ப்போம். லிட்ரேச்சர் ரிவ்யூல இருக்க அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த ரிசர்ச்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா? அப்ப அது எல்லாமே சொல்றது தான் இந்த டேட்டா அனலைஸ். அப்ப இதுதான் அப்ப சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல ரிசர்ச் டிசைன்ஸ பத்தி சொல்லி சொன்னா, ஒரு இப்படி பேராகிராஃப் ஒண்ணு குடுத்துட்டு, ஸோ இந்த மாரி மெத்தட்கள யூஸ் பண்ணுங்க. அதாவது எந்த மெத்தட் யூஸ் பண்றீங்க? குவான்டிடேட்டிவா, குவாலிட்டேட்டிவா? அடுத்தது வந்து டேட்டா கலெக்ஷன் எப்படி இருக்குது? அதாவது டேட்டா கலெக்ஷன் மெத்தட் பிரைமரி டேட்டாவா, செகண்டரி டேட்டாவான்னு கூட நீங்க அதுல சொல்லலாம். அடுத்தது வந்து என்ன நாங்க சொல்லலாம் என்னது கொஸ்டின் வந்து அதாவது சர்வே மெத்தட்ல டேட்டா கலெக்ட் பண்ணீங்களா, கொஸ்டின் இஷ்யூ பண்றீங்களா, எக்ஸ்பெரிமெண்டல் செய்றீங்களா, அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்ல வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ண போறீங்க. அதாவது எஸ்பிஎஸ்எஸ்ல ரிக்ரேஷன், கோரிலேஷன், மல்டிபிள், எனோவா டேபிள், ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி படிக்கிறோம்னு யூஸ் பண்ணி தான் இந்த ரிசர்ச்க்கான ஆன்சர் செய்கிறோம்னு சொல்ல
முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ரிசர்ச் டிசைன். ஓகே. 2வது கொஸ்டின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா சரி. அதாவது இதுவும் ஏதாவது ஒரு பந்தி ஒண்ணு தந்து தான் அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டிராஃப்ட் கன்செப்சுவல் ஃப்ரேம் வொர்க்க பத்தி கேட்டிருக்காங்க. கன்செப்சுவல் இது என்ன கொஸ்டினா இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எம்ப்ளாயி மோட்டிவேஷன் ஆகுறது அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்டிங் எம்ப்ளாயி மோட்டிவேஷன். அதாவது வந்து ஊழியர்கள் ஊக்கப்படுத்தல்ல வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னு சொல்றது தான் இந்த ரிசர்ச்சா இருக்கும். சரியா? ஸோ அந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி கொண்டு எங்களுக்கு இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் அதாவது கருத்தியல் கட்டமைப்பை வந்து உருவாக்க சொல்லி சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் டிபெண்டன்ட் வேரியபிள் என்னது? எம்ப்ளாயி மோட்டிவேஷன். அப்ப எம்ப்ளாயி மோட்டிவேஷன் சொல்லி சொன்னா அப்ப பாருங்க attend to the work from home experience with work from home method speed of the work give a graveness etc. அப்ப அதாவது வந்து இப்ப நாங்க இந்த எம்ப்ளாயி மோட்டிவேஷன் சொல்லக்குள்ள அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா வீட்ல இருந்து வேலை செய்யக்கூடிய மெத்தட், அப்புறம் இல்லாட்டி வீட்ல இருந்து வேலைக்கு அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட், அதாவது வந்து அடுத்தது வந்து இந்த வீட்ல இருந்து வேலை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அடுத்தது வந்து வேலையின் வந்து தன்மை. ஓகே. ஸோ இதுதான் வந்து நார்மலா வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது எம்ப்ளாயி மோட்டிவேஷன். அதாவது இது எப்படிப்பட்ட எம்ப்ளாயி மோட்டிவேஷன் சொல்லி சொன்னா, நாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படியா இருக்கும்னு சொல்லி சொன்னா, அ அதாவது வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ல இருக்க ஒரு எம்ப்ளாயிட வந்து மோட்டிவேஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு எம்ப்ளாயிட மோட்டிவேஷன பாதிக்கக்கூடிய காரணிகள் எப்படி இருக்கும்? இப்ப இந்த COVID-19 தொற்று கால பகுதியில வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ல இருக்க எம்ப்ளாயிட வந்து மோட்டிவேஷன் வந்து எந்தெந்த காரணிகள் வந்து பாதிக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ஸோ அதாவது அவங்க எம்ப்ளாயி ஊக்கப்படுத்த. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எம்ப்ளாயி மோட்டிவேஷன் டிபெண்டன்ட் வேரியபிளா போட்டு, ஸோ அந்த டிபெண்டன்ட் வேரியபிள வந்து நாங்க என்னென்ன சொல்றோம், வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது. வீட்ல இருந்து வேலைக்கு போறது ஆபீஸ்க்கு. அப்படி இல்லாட்டி வேலையின் வந்து ஸ்பீட் எப்படி இருக்குது? அப்படி இல்லாட்டி வேலையில இருக்கக்கூடிய குறைபாடுகள் எலக்ட்ரிசிட்டி இல்ல ஆன்லைன் வந்து சரியா ஸ்லோனஸா இருக்கலாம், சிக்னல்ஸ் அந்த மாதிரி குறைகள் இருக்கலாம். ஸோ இந்த டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து நாங்க சொல்லியிருக்கோம். டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொன்னா சாரா மாறி. அப்ப சார்ந்த மாறிகள் என்னன்னு சொல்லி சொன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த சார்ந்த மாறிகளை நாங்க அப் பண்ணக்குள்ள டவுன் பண்ணக்குள்ள இந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றது அந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். அப்ப இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து பாருங்க முதலாவது சொல்லியிருக்காங்க இருப்பிட காரணி லொகேஷன் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து வீட்ல இருந்து இருக்கிற தூரம். ஸோ அதாவது அப்படி இல்லாட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போறான்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எந்த நேரமும் இருக்குமா? அதாவது இப்ப நாங்க COVID-19 எடுத்துக்கொள்வோமே. COVID-19 இல்லாட்டி இது நீங்க நார்மலா கூட நீங்க சொல்லலாம். COVID-19 விட்டுட்டு சொன்னா கூட, இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேட் ஆகுறாருன்னா, வீட்ல இருந்து வேலை செய்றதுக்கு வந்து அவர் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னா, லொகேஷன்ஸ் ஃபேக்டர்ஸ். அதாவது இப்ப வீட்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து ஆபீஸ் இருந்தா அங்கன அந்த ஒரு பிரச்சனை இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இவருக்கு வந்து ஒரு செல்ஃப் வெஹிக்கிள் இல்லாட்டி தனிப்பட்ட சொந்த வாகனம் இல்லாட்டி பொது போக்குவரத்து யூஸ் பண்ணக்குள்ள அவருக்கு வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்பிகேஷன் ஆகலாம். அப்படி இல்லாட்டி இவர் பொது போக்குவரத்தும் இருக்கு, அப்படி இல்லாட்டி செல்ஃப் வெஹிக்கிள் செல்ஃப் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லுமே. அப்படி இருந்தாலுமே இவர் இருக்கிற இடத்துல இருந்து வீட்டுக்கு அந்த ஆபீஸ்க்கு வந்து போறதுக்கான அந்த போக்குவரத்து சன நெரிசல் அடிக்கடி டிராபிக் ஆகுறது. இப்ப நாங்களே இப்போ ரோட்லாம் செஞ்சு கொண்டு இருக்குள்ள சரியான டிராபிக்கா இருக்கும். நாங்க சொல்லுவோம் ஐயோ ஒர்க் போறதை விட வீட்ல இருந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. டிராபிக்கா இருக்கும், அங்கிட்டு ரோட உடைச்சு செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ரோட் வந்து குன்றும் குழியுமா இருக்கலாம். ஸோ அது வந்து முதலாவது. அதாவது இங்க வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, வீட்டிலிருந்து வேலை செய்வதன் மூலமா வந்து ஊழியர்கள்ல ஊக்கப்படுத்தல வந்து எப்படி தாக்கம் செலுத்துது? ஒரு ஊழியர் வந்து ஊக்கப்படுத்தல வீட்ல இருந்து வேலை செய்யக்கூடிய ப வீட்ல இருந்து வேலை செய்யக்கூடிய ஊழியர்ல வந்து ஊக்கப்படுத்தல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னு சொல்லி. அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பெர்சனல் ஃபேக்டர்ஸ். பெர்சனல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா தனிப்பட்ட காரணிகள். அப்ப தனிப்பட்ட காரணிகள்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இப்ப குடும்பத்தின் அளவு. அப்ப நம்பர் ஆஃப் த பீப்பிள் குடும்பத்துல வசிக்கக்கூடிய பீப்பிள். அடுத்தது வந்து டிபெண்டன்ஸ் த ஃபேமிலி, சேலரி. அப்புறம் என்ன சொல்றது? வீட்ல வசிப்போருடைய எண்ணிக்கை, அப்புறம் குடும்பத்தை சார்ந்து இருக்கிற எவ்வளவு நபர், சம்பளம் இது எல்லாமே வந்து இந்த எம்ப்ளாயி மோட்டிவேஷன வந்து தீர்மானிக்கக்கூடியது. இப்ப உதாரணம் பாருங்க, ஃபேமிலி சைஸ். ஒரு பெரிய குடும்பமா இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அவர் சேலரி வந்து கூடுதலா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அதே வேளை வந்து
என்ன சொல்றது, குடும்பத்தின் அளவு, வீட்டில் வசிப்போண்டு எனக்கு வீட்டில் அதிக அளவு ஆக்கள் காணப்பட்டா அது. அடுத்தது வந்து குடும்பத்தை சார்ந்திருக்கும் எண்ணிக்கை. அப்ப குடும்பத்தில் இவ்வளவு பேர் டிஃபைன் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் தனிப்பட்ட காரணிகள் ஒருத்தர் வந்து எம்ப்ளாயி மோட்டிவேஷன் ஆகுறதுக்கு. ஓகே. அதாவது ஊழியர் ஊக்கப்படுத்தலை வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்ல வந்து முதலாவது வந்து லொகேஷன் ஃபேக்டர்ஸ், அடுத்தது பர்சனல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இது இல்லாம வேற ஃபேக்டர்ஸும் இருந்தால் நீங்க போடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. டெக்னாலஜி டிஃபிகல்டிஸ், அதாவது தொழில்நுட்பம். அதாவது வந்து இப்ப நாங்க இருக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கக்குள்ள சரியான மெஷின்ஸ் எல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்ண இல்லாம போகலாம். அடுத்தது வந்து குவாலிட்டிஸ் அந்த மெஷின், இப்ப பிரிண்ட் மெஷின் ஒன்று தராங்க, நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி மெஷின்ஸ் ஒன்று தான். ஸோ இது நீங்க வீட்டில் இருக்கக்குள்ள வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நார்மலா வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். ஓகே. ஸோ நாங்க இந்த கொஸ்டினை பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். பட் அப்படி ஏதாவது எம்ப்ளாயி மோட்டிவேஷனை பத்தி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ல இருக்கவங்க, அப்படி இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து எப்படி டிராப் பண்றது. ஓகே, சரியா? அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கேட்ட கொஸ்டின்ஸ்களே தான். அதாவது வந்து the importance of the literature review. This question is repeated in the some way. C question 2020 question 1ல part C. ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து ஹெல்ப் பண்ணுறது சொல்லியிருக்கோம். என்னென்ன விஷயம், த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த நாலேஜ் இன் யுவர் டாபிக்கோ ஏரியா. அதாவது வந்து எங்களுக்கு வந்து தற்போது எங்களோட என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு நாலேஜ் அங்கே நாங்கள் இந்த ஒரு ரிசர்ச் ஹெட்டிங், அதாவது ரிசர்ச் ஏரியா பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ்னு எடுத்துக்கலாம். ஐடென்டிஃபை த கேப் லிமிடெட் எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர். அதோட அந்த லிட்ரேச்சரை பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு ஏற்கனவே உள்ள ரிசர்ச்ல வந்து வரம்புகள் என்ன. ஓகே, அந்த ரிசர்ச் வந்து சம்டைம்ஸ் வந்து கொழும்பை மட்டும் செஞ்சிருப்பாங்க, ஸ்ரீலங்காவை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி அந்த ரிசர்ச்ல வந்து சம்டைம்ஸ் வந்து 4 ஃபேக்டர்ஸ் எடுத்திருப்பாங்க, 2-3 ஃபேக்டர்ஸ் தான். ஸோ அதை விட வேற வேற ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம். அதுதான் வந்து அந்த ஐடென்டிஃபை கேப் அப்படி இல்லாட்டி லிமிடேஷன் சொல்லி சொல்றது எக்ஸிஸ்டிங் பேஸ் ஆன் த ஃபார்முலா ரிசர்ச் ப்ராப்ளம். ஸோ அவங்க அந்த எக்ஸிஸ்டிங் ரிசர்ச்ல வந்து எப்படியான ஃபார்முலாஸ் எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க, ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி, ஆப்ஜெக்டிவ் என்ன மாதிரின்னு சொல்லி. அடுத்தது வந்து solve the how the research address at the gap the first within the past studies. அப்ப அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து அதுலயும் வந்து அவங்க ரிசர்ச் செய்யக்குள்ள பார்த்துருப்பாங்க, அதுக்கு அவங்களுக்கு முன்னுக்கு யாராவது அப்படி லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து எழுதி இருந்தா அப்படி லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்னென்ன பாஸ்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கொள்ள இந்த லிட்ரேச்சர் வந்து ரொம்ப உதவுது. ஓகே, அந்த கொஸ்டினும் ஆல்ரெடி நாங்க டிஸ்கஷன் பண்ணது தான். அடுத்தது ஐடென்டிஃபை த இமேஜின் த ரிசர்ச் ட்ரெண்ட் விச் ஹெல்ப் டு த ஐடென்டிஃபை யுவர் ரிசர்ச் ப்ராப்ளம். அதாவது வந்து அப்போ என்ன ரிசர்ச் அதாவது ஆராய்ச்சி போக்குகளை வந்து அடையாளம் காணுதல். அதாவது வந்து இப்போ நாங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக வந்து என்னென்ன ரிசர்ச்சில் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இந்த லிட்ரேச்சரில் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு சமூக மதிப்பாய்வு தரவரிசையை வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்வாங்கன்னா கூகுள் ஸ்காலர் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து அது வந்து பேப்பர் ஆர்டிக்கலா வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அதை வியூ பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு லிட்ரேச்சரா இருந்தா எங்களுக்கு அந்த என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா எங்களோட ரிசர்ச் வந்து செஞ்சு கொண்டு போறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்ல நல்ல ரிசர்ச் லிட்ரேச்சரை தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ கேம்பஸ்ல நீங்க ஃபைனல் இயர் ரிசர்ச் செஞ்சு முடிச்சோன்னே வந்து உங்களுக்கு வந்து ரிசர்ச்ல A+ எடுத்திருந்தால கண்டிப்பா வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க, ரிசர்ச் பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ண சொல்லி. ஸோ அப்படி சப்மிட் பண்ணக்குள்ள வந்து ஸோ அந்த ரிசர்ச்சை வந்து எல்லாம் பார்த்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த கூகுள் ஸ்காலர் எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, அதெல்லாம் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ண ரிசர்ச் தான். சரியா? அடுத்தது வந்து assess the reachability of the topic before the proper research comments. அதாவது வந்து நாங்கள் ஒரு சரியான தலைப்பு இந்த ஆராய்ச்சி திறனை மதிப்பீடு செய்யணும். அதாவது நாங்கள் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ பார்க்கும்போது சரியா ஒரு ரிசர்ச்க்கான ஒரு ஹெட்டிங் இருக்கணும். அந்த ஹெட்டிங் மூலமே தான் அட்ராக்டிவ் ஆகும். ஓகே, இந்த ரிசர்ச் வந்து இப்படித்தான் பேஸ் ஆகுதுன்னு சொல்லி. சரியா? ஸோ இதுகள் தான் வந்து
ஸோ இதுகள் தான் வந்து ஒரு லிட்ரேச்சரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். அடுத்தது ஐடென்டிஃபை த மோஸ்ட் சூட்டபிள் ரிசர்ச் மெத்தடாலஜி மெத்தட்ஸ் தியரிஸ் கேன் ஹெல்ப் எம்ப்ளாய் த ஸ்டடி வி லுக்கிங் த மெத்தடாலஜி ஆஃப் த தியரிஸ் அண்ட் யூஸ் த பீரியட் ஸ்டடி. இப்போ அதாவது வந்து லிட்ரேச்சர் வேறு என்ன வகையில் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் என்ன வகையான ஆராய்ச்சி முறைகளை செய்யணும், என்ன மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணணும், என்ன மெத்தட்ஸ், என்ன தியரிஸை வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ தான் சொல்லுது. ஓகே, இந்த கொஷின்ஸ் எல்லாம் நாங்கள் ரிப்பீட்டட் படித்து கொண்டு தான் வரோம். ஸோ சரியா தெளிவா அந்த கொஸ்டின்ஸ்களை வந்து விளங்கி கொள்ளுங்க. இப்போ 3வது கொஸ்டின்ஸ்ல இருந்து பாருங்க. A product manager of the apparel company want to assess the operational level employee. அதாவது வந்து apparel company நாங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பார்த்தோம். என்னது வந்து ஆப்ரேஷன் லெவல்ல வந்து கார்மெண்ட் ஃபேக்டரியில இது வந்து apparel இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொன்னா ஆடை நிறுவனம் ஒன்றில் வந்து ஆப்ரேஷன் லெவல், அதாவது செயற்பாட்டு துறையில வந்து வேலை செய்யற ஊழியர்கள்ல வந்து பாருங்க the reaction to the introduction of the computer integrated the apparel manufacturing system. அப்ப அவங்க வந்து அந்த ஆபரேஷன் லெவல்ல வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பண்ண போறாங்களா, தொழில்நுட்பமயமாக்க போறாங்களா. accordingly the manager intend the assess how the employee perceive of their job, training requirement, future promotion opportunity when the new system is introduced. அப்ப மேனேஜர் இங்க எதிர்பார்க்கிறாரு என்னன்னா, எம்ப்ளாய்க்கு இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்த பிறகு அவங்களோட ஜாப் அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் வழங்குறது, ஸோ எதிர்காலத்தில் வந்து ப்ரொமோஷன்ஸ் எப்படி வழங்கப்படுறது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம், ஸோ என்னென்ன மாதிரி ஜாப் இருக்க போகுது அவங்களுக்கு, ஸோ அதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. ஸோ அப்போ அதுக்காக வந்து அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் 3 ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக். அந்த கொஸ்டின்ஸ் அப்போ இங்கே வந்து ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்குறாங்க வந்து இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி, இந்த 3வது கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பில. இந்த ஏ வந்து காமனான ஒரு கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் த 3 ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக். சரியா, அப்ப நாங்க சாம்பிளிங் டெக்னிக் வந்து நிறைய பார்த்துருக்கோம். சரியா, அப்ப அதுல முதலாவது வந்து பாருங்க சிம்பிள் ரெண்டம் சாம்பிளிங், சிம்பிள் ரெண்டம் சாம்பிளிங், ஸ்டார் ஃபைவ் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். சரியா, ஏதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா 3 சாம்பிளிங்ல வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றோம். ஓகே, நாங்க ரிசர்ச் ஸ்லைட்ஸ்ல வந்து படிச்சு கொண்டு போகல, எங்களுக்கு பெருசா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பத்தி சொல்லி இல்லை. ஸோ இந்த பேப்பர்ல வந்து அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சம்டைம்ஸ் இதையும் பார்த்து கொண்டு போங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு 2 என்ன சொல்றது, அதாவது சாம்பிளிங் டெக்னிக்ஸை வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை வந்து விளங்கப்படுத்த சொன்னா ஏதாவது 2 உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கணும். சரியா, அப்ப முதலாவது வந்து பாருங்க, நாங்க இதை படிச்சிருக்கோம் வந்து சிம்பிள் ரெண்டம் சாம்பிளிங்னா எளிய சீரற்ற மாதிரி. அதாவது த அன்பேஸ்ட் சாம்பிள் கேன் பி ட்ரான், அது அட்வான்டேஜ். அதாவது ஒரு சார்பற்ற மாதிரியே வரையலாம். சார்பற்ற மாதிரின்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க வந்து ஒரு நாங்க எடுகோலா எடுத்துக்கொண்டு போறது. அடுத்த அட்வான்டேஜ் என்னதுன்னு சொல்லி சொன்னா, the more than sample size better the sample will be represent the population. அதாவது நாங்க இந்த சாம்பிளுக்கு வந்து அதிக அளவான சாம்பிள் எடுக்க எங்களுக்கு அந்த ரிசர்ச்க்கான ரிசல்ட்ஸும் வந்து நல்ல பெஸ்டா வரும். ஸோ சாம்பிள் சைஸ் நாங்க குறைவா எடுத்தோம்னு சொல்லி சொன்ன இந்த ரெண்டம் சாம்பிளிங்ல வந்து எங்களுக்கான ரிசல்ட்ஸ் இந்த பெறுபேறுகள் வந்து குறைவா தான் வரும். அடுத்தது வந்து சரியா, சாம்பிளிங் எரர் கேன் பி த கம்ப்யூட்டர். அப்ப அதாவது வந்து இந்த ரெண்டம் சாம்பிளிங்ல வந்து எங்களுக்கு வந்து பிழைகளை வந்து என்ன செய்யலாம்னா கணக்கிடலாம், கால்குலேட் பண்ணலாம், எத்தனை எரர்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த சாம்பிள் சரியா ரெக்கார்டிங் இருக்கா, அந்த மாதிரி. இட்ஸ் பாசிபிள் த எஸ்ட்ரைன் த எஃபிஷியன்சி த எஸ்டிமேட் பை த கன்சிடரிங் த ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் ஆஃப் த சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த பிழைகளை கருத்தில் கொண்டு அந்த பிழைகளை வந்து எப்படி நாங்க அந்த மதிப்பீடு செஞ்சு அதன் செயல்திறனை வந்து கணக்கிட முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ல வந்து முதலாவது வந்து சொல்லியிருக்காங்க வந்து, அதாவது வந்து ஒரு சாம்பிளிங் பிரேம் ஒன்று இருக்கணும். சாம்பிளிங் பிரேம் ஒன்று இருக்காட்டி வந்து, அதாவது ஒரு மாதிரியான சட்டகம் ஒன்று இல்லாட்டி வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து மக்கள் தொகை அலகு வந்து முழுமையா எடுக்க வேண்டி வருது. இன்கம்ப்ளீட்டட் அண்ட் அப் டு டேட் லிஸ்ட் த பாப்புலேஷன் யூனிட் டு பி சாம்பிள். அப்ப எங்களுக்கு சரியான ஒரு சாம்பிளிங் பிரேம், அதாவது ஒரு கட்டமைப்பு மாதிரி ஒரு சட்டகம் ஒன்று இருக்கணும். ஸோ நாங்கள் எவ்வளோ எம்ப்ளாயி, இது ரெண்டமா எடுக்கிறது. ஒரு 100 கம்பெனி இருந்தால் 100ல் வந்து ஒரு 20 பேர் எடுக்கிறது, ஒரு 25 பேர் எடுக்கிறது, ரெண்டமா தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு சரியா தெரியாது. ஆனா ஒரு சாம்பிளிங், அதாவது வந்து என்னது, ஒரு சாம்பிளிங் பிரேம் ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஓகே, 100 பேர் இருந்தால் அந்த 100 பேர்ல நாங்க குறைஞ்சது ஒரு 50 பேரை எடுக்கணும். ஸோ அதுதான் சாம்பிளிங் பிரேம்னு சொல்லி சொல்றது.
சரியா? inefficiency for the small sample as a cause non-representative. அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நிறுவனத்துல இருக்கிறாங்க. 50 வயசுல உள்ளவங்க 15 பேரு. 20 வயசுல உள்ளவங்க 20 பேர் இருக்காங்க. சரியா? 30 வயசு உள்ளவங்க வந்து 30 பேர் இருக்காங்க. ஸோ அதுல வந்து சாம்பிள் எடுக்கக்குள்ள வந்து கூடுதலா யாரு வருவாங்கன்னு சொன்னா, அந்த 30 பேர் உள்ளவங்க. 30 வயசுல 30 பேர் உள்ளவங்க. 50 வயசுல உள்ளவங்க குறைவா வருவாங்க. ஏன்னு சொன்னா, நாங்க அந்த கிரவுட்ல அந்த அளவு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்க சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கா தானே இருப்பாங்க. அப்ப அங்க கூடுதலா இருக்கு 30 பேர். 30 வயசுக்கு மேல உள்ளவங்க 30 பேர் இருக்காங்க. 50 வயசுக்கு மேல உள்ளவங்க 15 பேர். 25 வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து 25 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அதிக அளவு எங்களுக்கு சாம்பிளுக்கு டேட்டா கலெக்ட் பண்ண அந்த 30 பேருக்கு உள்ளவங்க. ஆனா இதே இந்த 50 வயசுக்கு மேல உள்ளவங்ககிட்ட டேட்டா பெருசா கலெக்ட் பண்ண இயலுமா? இல்ல. காரணம் அங்கன கிரவுட் ஒண்ணு இல்ல. அதுதான் சொல்றாங்க. The ineffective small sample as it cause the non-representative. அப்ப சரியான எங்களுக்கு பிரதிநிதித்துவமற்ற தன்மையை ஏற்படுத்துது. சரியா? The sampling methods it's not suitable for the drawing the sample from the heterogeneous population. அதாவது வந்து இது என்ன சொல்லலாம்னு சொன்னா, இந்த பன்முகத்தன்மை கொண்ட மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியை வந்து யூஸ் பண்ண முடியாது. பன்முகத்தன்மை கொண்டன்னு சொன்னா, இப்ப நான் அதை சொன்ன மாதிரியே தான். இப்ப இந்த ஏஜ் சொன்னேன் தானே, அதே மாதிரி இப்ப மதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு சமூகத்துல வந்து கிறிஸ்தவர்கள் 10 பேர், இஸ்லாமியர் வந்து 5 பேர், இந்துக்கள் 2 பேர். இப்படி இருக்கக்குள்ள இப்போ நாங்க சாம்பிள் எடுக்கக்குள்ள வந்து எங்களுக்கு நாங்க அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் எடுப்போம். அப்படி எடுக்கக்குள்ள வந்து எங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்ப அங்க வந்து எல்லாரும் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து சரியா அக்யூரேட்டா வந்து ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்றும் எடுத்துக்க முடியாது இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ல. இதே வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, நாங்க ரிசர்ச் செய்யக்குள்ள வந்து தனியா இந்துக்களை மட்டும்தான் எடுத்து செய்யறோம்னு சொன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி கிறிஸ்தவர்களை மட்டும்தான் எடுத்து செய்யறோம்னு சொன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அப்படி இல்லாம பல்லினத்தன்மை கொண்ட ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டா கம்பெனில இருக்க எல்லா ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்களும் எடுத்தா அப்ப எந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்க கூட இருக்காங்களோ அந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கூடுதலா எங்களுக்கு கிடைக்கும். குறைவான ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து குறைவா கிடைக்கும். அதனால தான் இந்த ரிசர்ச் வந்து இந்த ஹோமோஜீனியஸ் பாப்புலேஷன்ஸ்க்கு இந்த ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா நாட் சூட்டபிள்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ல அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றது. அடுத்தது வந்து ஸ்டார்ஃபைட் சாம்பிளிங். இந்த ஸ்டார்ஃபைட் சாம்பிளிங்னா என்ன? நான் இப்ப இது சொல்ல மாட்டேன். ஸ்டார்ஃபைட் சாம்பிளிங்னா என்னதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லி தான் இருக்கேன். ஓகே. அப்ப இதுண்ட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அட்வான்டேஜ் வில் ரெப்ரசன்ட் பை த சாம்பிள். அதாவது வந்து ரொம்ப நல்லா சாம்பிள் அதாவது வில் ரெப்ரசன்ட் சரியா எல்லா சாம்பிளும் ரெப்ரசன்ட் ஆகும். அதாவது வந்து நாங்க பிரிச்சு கொள்வோம். 50 வயசுக்கு மேல உள்ளவங்க, இந்துக்கள், முஸ்லிம்கள் துண்டா, படிச்சவங்க, படிக்காதவங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஏஜ், ரேஸ், ஜியோகிராபிக்கல் படி நாங்க பிரிச்சு வச்சுக்கொள்ளும். If the population the seek the method previously represented the sample. அதாவது வந்து இது வந்து ஒரு சிறந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளை வழங்குது. ஓகே. இப்போ இஸ்லாம்ஸ் எடுத்தா நாங்க இஸ்லாத்துல வந்து இவ்வளவு பேரை வந்து எடுக்கணும். கிறிஸ்தவர் எடுத்தா கிறிஸ்தவர்ல இவ்வளவு பேர்னு சொல்லி நாங்க ஒரு சாம்பிள் அளவை வந்து எடுத்துக்கொள்வோம். அடுத்தது வந்து a representative sample can be drawn from the heterogeneous population. அதாவது இந்த பல்முகத்தம் இந்த மக்கள் தொகையில இருந்து குறைஞ்சது ஒரு பிரதிநிதியாவது எடுக்கலாம். இந்துக்கள்ல இருந்து ஒரு 5 பேர் சரி எடுத்துருவோம். முஸ்லீம்ல இருந்து ஒரு 2 பேர் சரி இல்லாட்டி ஒரு 5 பேர் சரி நாங்க எடுத்துருவோம். ஆனா இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிள்ல வந்து அப்படி இல்லை. சம்டைம்ஸ் வந்து அந்த இந்துக்கள் வந்து எடுக்க 2 பேர்னா சம்டைம்ஸ் மிஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி ஒரு இஸ்லாம்ஸ்ல வந்து 5 பேர்னா 5 பேரும் சம்டைம்ஸ் மிஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டார்ஃபைட் சாம்பிளிங்ல அப்படி இல்லை. இந்துக்கள் 2 பேர்னா 2ல ஒரு ஆளை சரி எடுப்போம். முஸ்லிம்ஸ் 5 பேர்னா 5 பேர்ல ஒரு 3 பேர் சரி குறைஞ்சது எடுப்போம். அதுதான் இதுல இருக்க அட்வான்டேஜ். சரியா? சோ இங்க வரையப்படுற இந்த மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த எஃப்ஆர் ரிலேட்டிங் டு த சாம்பிளிங் சர்வே கன்வீனியன்ஸ் சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இங்க மாதிரி கணக்கெடுப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சாம்பிள் இதுகள் எல்லாமே பொதுவா வந்து நீங்க பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏ லெவல்ல வந்து ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாட்டி இஎஸ்பிஎம்ல வந்து நாங்க பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்ற ஸ்டாட்டிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருந்தா கூட இந்த விஷயமெல்லாம் வந்து அப்போயில இருந்தே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லிக்கொண்டு வர தான் இந்த மாதிரியான விஷயங்கள்.
அப்ப இந்த டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா, முழுமையான மாதிரி அதாவது வந்து ஒரு மாதிரியே வரைய முடியாது. அப்ப அதாவது இனபிலிட்டி டு வந்து சாம்பிள் த எப்சன் கம்ப்ளீட் சாம்பிள் ஸ்பேஸ். அதாவது கம்ப்ளீட் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து மொத்த பாப்புலேஷன்ல வந்து 50 பேர்ல உள்ள அதாவது ஏஜ் 50க்கு மேல உள்ளவங்கள்ல கொஞ்சம் பேர், 40க்கு மேலுக்குள்ள கொஞ்சம் பேர். அப்படி அப்படி எடுக்கக்குள்ள ஓவராலா எல்லாரையும் வந்து எங்களால கவர் பண்ணிக்கொள்ள என்ன சொல்றேன்னா, ஃபுல்லா எப்ரிபியேட்டடா கவர் பண்ணிக்கொள்ள முடியாது. இதுக்காக வந்து அதிக அளவு டைம் போகும். அதிக அளவு கொஸ்ட் போகும். சரியா? இதெல்லாம் வந்து பெரிய அளவு அதாவது நாங்க பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்கக்குள்ள வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? அதுதான். இந்த டிபெண்ட் ஆன் தி ஸ்டார் 5 ரேண்டம் சாம்பிளிங் டிபெண்ட் ஆன் தி எஃபெக்டிவ்னெஸ் ஆஃப் தி ஸ்டரிஃபிகேஷன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து அந்த மாதிரி அந்த மொத்த அந்த என்ன சொல்றது? பாப்புலேஷன வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ரிசர்ச். அடுத்தது கிளஸ்டர் சாம்பிளிங். கிளஸ்டர் சாம்பிளிங் பீயிங் தி கன்சிடர் தி ஃப்ளெக்சிபிள் மெத்தட். அப்ப இது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங்ன்னு சொல்லி சொல்றது வந்து, இது வந்து ஒரு நெகிழ்வான முறைன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது குறைந்த செலவுல வந்து பெரிய அளவுல விசாரணைக்கு ஒரு பயனுள்ள முறையா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சாம்பிளிங் ஃப்ரேம் பாருங்க an effective method of wider investigation under the lowest cost. அதாவது குறைந்த செலவுல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அளவுல வந்து நன்மையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. கிளஸ்டர் சாம்பிள். 1 minute. பாருங்க ஸ்டார் 5ல வந்து இந்த செக்ஸ், ஏஜ், எத்னாசிட்டின்னு பிரிக்கிறாங்க. சிம்பிள் ரேண்டம்ல அப்படி இல்ல. இந்த 3, 6, 9ன்னு சொல்லி. சம்டைம்ஸ் இங்க 3ல வந்து இஸ்லாம் ஒருத்தர் இருக்காரு. திரும்ப எகைன் இந்த 6லயும் இஸ்லாம் ஒருத்தர் இருக்கான்னா, அப்ப இங்க இஸ்லாம் இந்த 2 பேருமே வந்து எடுக்கப்பட்டுரும். ஸோ இங்க 4, 5ல வந்து இந்து, கிறிஸ்டியன் இருந்தா அவங்க வந்து மிஸ் ஆகிருவாங்க. ஓகே. அடுத்தது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். கிளஸ்டர் சாம்பிளிங் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, தி எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியோ, ஃபேமிலி, யூனிவர்சிட்டி. அதாவது வந்து இது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு பெர்ட்டிகுலர் பாப்புலேஷன் அதாவது பெர்ட்டிகுலர் பாப்புலேஷன எடுத்துக்கொள்வோம். அதாவது வந்து இப்ப நாங்க ரிசர்ச்க்கு வந்து ஒரு சிட்டி கொழும்பு சிட்டி இருக்குன்னா, கொழும்பு சிட்டிய மட்டும் தான் ரிசர்ச்க்கு எடுக்கிறது. ஸோ கொழும்பு யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டா ஓப்பன் மட்டும். ஜெயவர்தனபுரம்னா ஜெயவர்தனபுரம் மட்டும். கொழும்புனா கொழும்பு. மொரட்டுவனா மொரட்டுவ மட்டும். அப்படி. ஓகே. ஸோ அதுதான் கிளஸ்டர் சாம்பிளிங்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கிளஸ்டர் சாம்பிளிங்ல வந்து இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆனதுன்னு சொல்லி முதலாவது சொல்றாங்க. அடுத்தது வந்து குறைந்த செலவுல பரந்த விசாரணைக்கு. அதாவது இப்ப நாங்க அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த செக்மெண்ட் டார்கெட் ஆடியன்ஸ மட்டும் தானே எடுக்கிறோம். அப்ப எங்களுக்கு லோ காஸ்ட்ல வந்து எங்களுக்கு வைடா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். அதாவது வந்து இதுக்கு வந்து ஒரு சாம்பிளிங் ஃப்ரேம் வந்து தேவையில்ல. ஏன்னு சொன்னா, நாங்க எடுத்துட்டோம். நாங்க சாம்பிளே எடுத்துட்டோம். முதலாவது நாங்க வந்து என்னது கொழும்பு பீப்பிள் மட்டும் தான் எடுக்க போறோம். அப்ப அந்த கொழும்பு பீப்பிள்ன்னு சொல்லக்குள்ளயே அங்க ஒரு சாம்பிள் ஒண்ணு கிரியேட் ஆகிட்டு. அடுத்தது மக்கள் தொகையில வந்து இது ஒரு வசதியான முறைன்னு சொல்லி சொல்றாங்க. The convenient the method when population the neutrally consist of the cluster. அதாவது இப்ப நாங்க மக்கள் தொகையில ஓவர் பாப்புலேஷன்ல வந்து நாங்க எடுத்துருவோம். கொழும்பு ஸ்கூல்ல படிக்கிறவங்க மட்டும். அப்படி இல்லாட்டி கொழும்பு கேம்பஸ்ல படிக்கிறவங்க மட்டும். அப்படின்னு சொல்லி நாங்க முதல்லயே பிரிச்சு கொள்றோம். டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லி சொன்னா, மாதிரி முறைகள் அதாவது வந்து லெஸ் அக்யூரேட் சாம்பிளிங் மெத்தட் கம்பேர் வித் தி அதர் சாம்பிளிங் மெத்தட். அதாவது வந்து மற்ற சாம்பிள் மெத்தடோட ஒப்பிடும் பொழுது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இது வந்து அதிக மாறுபாட்டு பிழைகள வந்து கொண்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து, இப்ப நாங்க கொழும்பு கேம்பஸ வந்து ரிசர்ச்‌க்கு வந்து எடுத்துட்டு, நாங்க மத்த அதுக்குன்னு மத்த எல்லா கேம்பஸ்லயும் வந்து இதே மாரி தான்னு சொல்லி ஒரு முடிவ கொண்டு வர முடியாது. அதத்தான் சொல்றாங்க. அதாவது மாதிரி முறைகளோட ஒப்பிடும் பொழுது, மற்ற அந்த என்ன சொல்றது ஸ்டார் 5 அப்படி இல்லாட்டி ரேண்டம் சாம்பிளிங்க வந்து நாங்க பார்க்கும் பொழுது வந்து, இதுல வந்து அதிக அளவு பிழைகள் ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்கும். அதாவது வந்து நாங்க இப்ப அந்த ஸ்பெசிஃபிக்கானவங்கள மட்டும் எடுக்கக்குள்ள, அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகலாம். அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, இப்ப எல்லாரும் ஒரே மாரி தான் சொல்லக்கூடியவங்களாவும் இருக்க சான்ஸ் இருக்கு. சரியா? இஃப் தேர் ஆர் த லார்ஜ் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் இஸ்
approach the data collecting is the less variable. அதாவது வந்து அதிக எண்ணிக்கையில வந்து இந்த கிளஸ்டர் இருந்தா இந்த தரவு சேகரிப்பு அணுகுமுறை வந்து குறைவான சாத்தியமா இருக்கும். அதாவது அதிக அளவான பாப்புலேஷன்ஸ் அங்க இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு டேட்டா வந்து அப்ப எல்லாமே கலெக்ட் பண்ணி கொள்றோம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? இங்க வந்து அதிக அளவான டைம் தேவைப்படும் சொல்லியும் சொல்றாங்க. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேயா? சரி. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். The manager decide the content. இப்ப இந்த நாங்க படிச்சோம் தானே, அதாவது வந்து என்னது அந்த இந்த மெயின் அந்த பேராகிராஃப்ல இருக்கு. இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க என்னது, ஒரு மேனேஜர் அப்பரல் இண்டஸ்ட்ரி கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு மேனேஜர் இருக்காரு. அவர் இந்த ஆப்பரேஷன் லெவல்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிகளுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரைஸ் இன்டகிரேஷன், அதாவது கணினி முறையான ஒரு உற்பத்திகளை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு கணினி முறைமைகளை வந்து அறிமுகப்படுத்த போறார் அந்த ஆப்பரேஷன் லெவல்ல இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு அப்பரல் இண்டஸ்ட்ரியில. அப்படி அந்த கணினி முறையில அமைந்த ஒரு சிஸ்டமும் நாங்க கொண்டு வரக்குள்ள ஆப்பரேஷன்ஸ் லெவல்ல உள்ள இருக்க எம்ப்ளாய்க்கு வந்து அவர் அங்க யோசிக்கிறார் வந்து ஓகே இந்த எம்ப்ளாய்க்கு வந்து எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது, எம்ப்ளாய்க்கு என்னென்ன ஜாப் ரோல் இருக்க போகுது, ஸோ அவங்களுக்கு எம்ப்ளாயிண்ட ஃபியூச்சர் ப்ரொமோஷன் என்ன மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ இந்த நியூ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்றதாலன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று உருவாகுது. இப்படி இருக்கக்குள்ள சந்தர்ப்பத்துல கொஸ்டின் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கான்னு சொன்னா, the manager decide to conduct the survey research adopt the convenience sampling technique. அதாவது convenience sampling techniques. அப்ப நாங்க படிச்ச அந்த sampling techniquesல வந்து கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் டெக்னிக் வந்து எதுல உள்ளது, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அப்போ உங்களுக்கு தெரியணும் கன்வீனியன்ஸ் சாம்பிள் டெக்னிக்னால என்னது, ஓகே இது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு சொல்லி. அப்ப கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் டெக்னிக் டு செலக்ட் த சாம்பிள் ஃபார் ஸ்டடி, ப்ரொவைட் ஜஸ்டிஃபிகேஷன், எக்ஸ்பிளைன் வெதர் யூ அக்ரி வித் திஸ் கிவன் டிசிஷன். அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இவர் வந்து ஒரு சர்வே ரிசர்ச் ஒன்று செய்ய போறாரா. அந்த சர்வே ரிசர்ச் வந்து எப்படி செய்ய போறான்னு சொன்னா கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் செய்ய போறாரா. ஸோ உங்களோட ப்ரொவைட் த ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது உங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க வந்து இதுக்கு நீங்க எக்ரி ஆகுறீங்களா டிஸ்அக்ரி ஆகுறீங்களா, டிசிஷன் என்னதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் கன்வீனியன்ஸ்னு சொல்லக்குள்ள வந்து the convenience sampling involves the selecting the absurdly those case are acid to the obtained from the sample such the person interview at the random shopping center from the television program. அதாவது எபாசர்ட்லின்னு சொல்லி சொன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க ரெண்டம்மா அதாவது வந்து இப்போ ஒரு 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 ஆபரேஷன் லெவல், இப்போ நாங்கள் இந்த கொஸ்டின் படி எப்பவுமே ஆபரேஷன் லெவல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அந்த ஆபரேஷன் லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயிட்ட வந்து நாங்க யாரையாவது ஒரு 2-3 பேரை ரெண்டமா எங்களோட சாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கொள்றோம். ஓகே நீங்க வந்து இப்படி மாத்துறதால நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி எப்படி ட்ரைனிங் தேவை, உங்களுக்கு இதுல ப்ரொமோஷன் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா, உங்களுக்கு அப்படி ப்ரொமோஷன் தேவைன்னா என்ன மாதிரியான ப்ரொமோஷன் தேவை, ஸோ நீங்க இதுல வந்து உங்களால வந்து ஜாப் சர்டிஃபிகேஷன் அடைஞ்சு கொள்ள முடியுமா, ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்களை வந்து நாங்கள் ரெண்டம்லி தான் எடுக்க முடியும். அதாவது வந்து பாருங்க அதுக்கான உதாரணம் சொல்லியிருக்காங்க, இன்டர்வியூ வைக்கிறது. ஸோ த பர்சன் இன்டர்வியூ எட் த ரெண்டம் இன் ஷாப்பிங் சென்டரோ டெலிவிஷன் ப்ரோக்ராம். அப்போ ஷாப்பிங் சென்டர் டெலிவிஷன் ப்ரோக்ராம்லாம் ரெண்டமா கால் பண்ணி அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது ரெண்டமா அங்கே வந்து மைக்க நீட்டி ஓகே நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல இப்ப இவங்களும் வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் டெக்னிக்கை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அது வந்து ஓகேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப பாருங்க நாங்க அப்ப அதுக்கான ஆன்சருக்கு போவோம். சரியா, இந்த சர்வே ரிசர்ச் அப்ரோச், அதாவது வந்து சர்வே அப்ரோச்னு சொல்லக்குள்ள வந்து பொதுவா வந்து பெரிய மக்கள் தொகை இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அதாவது ஒரு பெரிய மாதிரியில இருந்து தகவல்களை வந்து நாங்க தெரிவு செஞ்சு கொள்றதுக்கு நேர்காணல் மற்றும் சரியா. ஸோ அப்போ அந்த பெரிய ஒரு மாதிரிகள்ல இருந்து எடுக்கக்குள்ள வந்து நாங்கள் இந்த ஒப்சர்வேஷனோ அப்படி இல்லாட்டி இந்த இன்டர்வியூ வந்து நாட் சூட்டபிள். காரணம் என்னதுன்னு சொல்ல சூட்டபிள் ஆஃப் த சர்வே ரிசர்ச் அப்ரோச் இன் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் டெக்னிக் போது கிவன் ஸ்டடி. அப்போ சொல்றாங்க சூட்டபிள் சர்வே. அப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு லார்ஜ் ஆஃப் சாம்பிள் ரவுண்ட் இருக்கக்குள்ள வந்து பாப்புலேஷன்ஸ் இருக்கக்குள்ள வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும், நாட் ப்ராக்டிகல் டு கலெக்ட் த டேட்டா ஃப்ரம் அ லார்ஜ் சாம்பிள் யூட்டிங் சச் ஆஸ் வந்து இன்டர்வியூ ஒப்சர்வேஷன் மூலமா, அதாவது அவதானிக்கிறது அப்படி இல்லாட்டி நேர்காணல் மூலமா வந்து எங்களால செஞ்சு கொள்ள முடியாது.
பெரிய அளவான பாப்புலேஷன், அதிக அளவிலான மக்கள் தொகை இருக்குள்ள. அப்ப மேல இருக்க அந்த நிறுவனத்தை பார்க்கல இந்த ஆப்பரேஷன் லெவல் எம்ப்ளாயிஸ் வந்து அதிக அளவானவர் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து இன்டர்வியூவோ அப்படி இல்லாட்டி என்னது அப்சர்வேஷன் பண்றது மூலமா வந்து எங்களுக்கு டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. The research need the in-depth analysis and more detailed description about employee perceived reaction the new system. அப்ப இங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அப்போ ஒரு ஆய்வாளருக்கு வந்து மிகவும் ஆழமான ஒரு பகுப்பாய்வு தேவைன்னு சொல்லி சொன்னார். அந்த ஜொப்பை பற்றி சரியான அந்த எம்ப்ளாயிஸை பற்றி சரியான அவருக்கு டீட்டெயில்ஸ் விளக்கங்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் கணக்கெடுப்பு கேள்வித்தாளை பயன்படுத்தலாம். சர்வே ரிசர்ச் ஜெனரல் த கொஸ்டினையர் பட் கொஸ்டினர் ஆர் not effective given the nature of the unit analyzed. அதாவது mostly the uneducated to literature சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, நாங்க சர்வே ரிசர்ச் generally questionnaire but questionnaire are not effective given the nature of the unit analysis. அதாவது வந்து கொஸ்டினையார் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்படி வந்து என்ன சொல்றது, கொஸ்டினையாரை கொடுத்தா ஸோ அவங்க வந்து அன்எடுகேட்டட் அதாவது படிச்சவங்களா இருக்காங்களான்னு சொல்லி எங்களுக்கு சம்டைம்ஸ் தெரியாம போகலாம். ஸோ அதுதான் நான் எஃபெக்டிவ்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அங்க வந்து செயல்படாம கூட போகலாம்னு சொல்லியும் சொல்றாங்க. The research problem of this study, the organizational level in example, analytical methods such as interferential statistics, example, regression, the data analysis cannot be done using the quantitative analytic method such as interferential statistics. அப்ப இங்க அடுத்தது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த ஆய்வின் சிக்கல் மற்றும் நிறுவன மட்டத்தில் உள்ளது. அதாவது வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, சரியா? ஸோ அப்ப இதோட வந்து இப்ப இங்க வந்து குவான்டிடேட்டிவ் செய்யறாங்க. அப்ப இந்த அதாவது வந்து இப்ப குவான்டிடேட்டிவ் டேட்டா வந்து குவான்டிடேட்டிவ் ஆர்கனைசேஷன் இந்த sorry, the research problem of this study at the organizational level, அதாவது organization levelல இருக்கும். In example, manager level, the data analysis cannot be done using the quantitative analytic method such as interpersonal statistics, example regression, because the no cause of effect relationship that the researcher can or need examine. ஓகே, இங்க வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட் சரி வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் குவான்டிடேட்டிவ் மெத்தட் சரி வராது? குவான்டிடேட்டிவ்னு சொல்லி சொன்னா நாங்க என்னது, அதாவது இரு காரணிகளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை தான் நாங்கள் பார்க்கணும். இரு காரணிகளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா தான் குவான்டிடேட்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை. ஒரு புதிய சிஸ்டம் நிறுவுவதால வந்து என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும், என்னென்ன செயல்பாடுகள் மேற்கொள்ளணும்னு சொல்லி ஒரு ரிசர்ச் செய்கிறாரு. ஸோ அப்போ இங்கே வந்து cannot be done using the quantitative analytic method such as அதாவது அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன செய்கிறோம், இன்டர்பேனல் ஸ்டாட்டிக் ரிக்ரேஷன் அனலைசிஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ பிகாஸ் தேர் ஆர் no cause and effect relationship that the research can or need to examine, rather the quantitative data analyze such as a thematic analyze, conceptual imagine the interview data or content, example for women's episode records given as analyst record would more effective based on the observation of இன்டர்வியூ டேட்டா. சரியா? அப்ப இந்த ஆய்வு வந்து செய்ய வேண்டிய விளைவு எதுவுமே இல்லை. அதாவது வந்து இங்க வந்து நேர்காணல் தளவிலிருந்து கருத்துக்கள் அல்லது நாங்க என்ன சொல்லலாம், அந்த உள்ளடக்க பகுப்பாய்வு என்ன சொல்லுது, மதிப்பீடுகள், குறைகளை கையாளுற ரெக்கார்ட்ஸ், அதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க ஒப்சர்வேஷன் பண்றதுக்கு வந்து இங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நாங்க யூஸ் பண்ணலாம் இந்த ஒப்சர்வேஷனும் இன்டர்வியூ டேட்டா. சரியா? இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று வரலாம். நான் முதல்ல வந்து இந்த ஒப்சர்வேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து நான் வேணான்னு சொல்றேன், அடுத்தது நான் இங்கே வேணும்னு சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சரியா? கொஸ்டின்ஸை வந்து என்ன செய்ய சொல்றாங்க, த
அதாவது வந்து ப்ரொவைடிங் த ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க. அப்ப ஜஸ்டிஃபைன்னு சொல்லி சொல்லும் பொழுதே வந்து நாங்க அந்த கொஸ்டினை வந்து விளக்கக்குள்ள நாங்க இந்த மெத்தட் வந்து கொண்டு வரதால நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ரெண்டையும் சொல்றது தான் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி சொல்றது. அப்ப நான் முதலாவது சொன்னோம், இந்த இன்டர்வியூ போட்காஸ்டிங் வந்து செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு குறைந்த அளவு பாப்புலேஷன் இருக்கக்குள்ள வந்து செய்யறது வந்து சக்சஸ் ஆகும். இதே பெரிய அளவு பாப்புலேஷன் இருக்கக்குள்ள வந்து அது சக்சஸ் ஆகாதுன்னு சொல்றோம். சரியா? இருந்தாலுமே வந்து இப்ப இங்க வந்து இன்னொரு விஷயம் பார்த்தோம். அப்ப நாங்க ஏன் அப்ப இன்டர்வியூ மெத்தடோ அப்படி இல்லாட்டி அப்சர்வேஷனோ வந்து செய்யறதுக்கான அடுத்த ரீசன் என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த ஆன்லைன் கொஸ்டின்யர் வந்து நாங்க இங்க இஷ்யூ பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள் வந்து இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அந்த ஆன்லைன் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சூட்டபிள் ஆகாம கூட போகக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னா இங்க வந்து இண்டஸ்ட்ரி வந்து அப்பரல் இண்டஸ்ட்ரியில வந்து ஆப்பரேஷன்ஸ் லெவல்ல வந்து வொர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ இது வந்து அந்த மேனேஜர் லெவல் அப்படி இருந்தா ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே கேன் ஃபீல். ஸோ இது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஆ என்ன சொல்றது? இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆப்பரேஷன் லெவல்ல இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு தான் சர்வே செய்யணும். ஸோ அதனால வந்து அப்போ ஆன்லைன் கொஸ்டினர் வந்து நாட் சூட்டபிள்னு சொல்லி சொல்றாங்க. லார்ஜ் பாப்புலேஷனா இருந்தாலும் கூட. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே நாங்க வந்து இந்த குவான்டிட்டி அடுத்தது வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட். இப்போ குவான்டிடேட்டிவ் மெத்தட்னு சொல்லி சொன்னா, நாங்க படிச்சோம் என்னதுன்னு சொன்னா, ஆன்லைன் கொஸ்டினர பேஸ் பண்ணி. ஸோ அது வந்து செட் ஆகாது. ஸோ அதனால தான் குவாலிட்டேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி குவாலிட்டேட்டிவ்ல தான் நாங்கள் இன்டர்வியூ அப்சர்வேஷன்லாம் நாங்கள் செய்கிறது. ஸோ அந்த குவாலிட்டேட்டிவ் மெத்தட் பேஸ் பண்ணி இதை செஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. The quantitative research gather information large sample, not predicted data. Large sample. சரியா? அப்ப அடுத்தது வந்து பாருங்க. The population study all employee the operational department. All of operation level employee. அப்ப இங்க ஆய்விண்ட மக்கள் தொகைன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இந்த ஆப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அப்படி இல்லாட்டி all operation level employee. Thus all employee can be connected when they report to work. So that survey research not suitable the above study. ஸோ அதனால வந்து அவர்களை தொடர்பு கொள்றதுக்கு இந்த கணக்கெடுப்பு ஆராய்ச்சி வந்து மேற்கூறிய ஆய்வுக்கு வந்து ஏற்றதல்லன்னு கூட நாங்கள் சொல்றோம். அதாவது நாங்கள் கணக்கெடுப்பு ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஸோ கன்வீனியன்ட் சாம்பிளிங், வசதியான மாதிரி வந்து இங்க சூட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கன்வீனியன்ஸ் மாதிரி ஏன் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்றதுக்காக அடுத்து நாங்க இங்க ஆன்சர்ஸ்களை வந்து முன் வைக்கணும். அப்ப கன்வீனியன்ஸ் மாதிரியே யூஸ் பண்றாங்க, அதுக்கான ரீசன்ஸ் வந்து இங்க முன் வைக்கிறோம். அப்ப கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னு சொல்லி சொன்னா நாங்க சொன்ன என்னது, அதாவது ஷாப்பிங் சென்டரோ டெலிவிஷன் ப்ரோக்ராம் ரொம்ப லார்ஜா இருக்கக்குள்ள வந்து நாங்க என்ன செய்ய இயலாது, இன்டர்வியூ வச்சாலோ அப்சர்வேஷன் பண்ணாலும் எல்லாரையும் எங்களால அப்சர்வேஷன் பண்ணி ஒரு சரியான ரிசல்ட்ஸ் எடுக்க இயலாது. எல்லாரையும் ஒன் பை வந்து இன்டர்வியூ வைக்கவும் இயலாது. ஸோ அதனால தான் வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் டெக்னிக்கை வந்து இங்க யூஸ் பண்றோம். ஸோ கன்வீனியன்ட் சாம்பிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணக்குள்ள அதில் நாங்கள் சொல்கிற முதலாவது வந்து okay, the lot of employee who may not have any interest in the computer integrated apparel manufacturing system CIAMS being the included in the sample because they may not come under the scope of the CIMS operations. அதாவது வந்து அப்ப இவங்க என்ன சொல்றான்னு சொன்னா, என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதிக அளவு வந்து ஆடை உற்பத்தி அமைப்புல வந்து பணியாளர்கள் வந்து ஆர்வம் இல்லாம இருக்கலாம். இந்த ஆப்பரேஷன் லெவல் எம்ப்ளாயி மெஷின்ஸ் கொண்டு வரதால. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ். அதாவது அறிமுகம் செய்யப்படும் புதிய அமைப்பு பற்றி அவங்களுக்கு அனுபவமும் அறிவும் வந்து இருக்காது. அதனால வந்து பழைய முறையை பற்றி அவங்களுக்கு அனுபவமும் அறிவும் இருக்கிறதால வந்து அதுல வந்து அவங்க அதிக அளவு வந்து இன்வால்வ் ஆகி
இருக்கக்கூடிய சான்ஸும் இருக்குது. அடுத்தது வந்து இந்த மாதிரியின்ட வந்து அதாவது வந்து therefore the sample should be representative of the intent purpose study is not research outcome may be provide the wrong direction, therefore convenient sampling technique is not the suitable of the above study. ஸோ அப்போ தவறான திசையை வந்து வழங்கலாம். அதாவது இப்போ நாங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ நாங்கள் வந்து ஆப்ரேஷன் லெவல் எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வரக்குள்ள அவங்க அந்த ரிசர்ச் அவங்க மாதிரியான ஆக்கள்கிட்ட நாங்கள் இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் மெத்தடில் வந்து கேட்கக்குள்ள என்ன நடக்கலாம்னு சொன்னால் சம்டைம்ஸ் அவங்க வந்து விருப்பம் இல்லை இதுக்கு உண்மையாலுமே. ஏன்னா அவங்களுக்கு வேலை போயிடலாம், அவங்களுக்கு வந்து இஷ்யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை புதுசாக ட்ரைனிங் செய்ய வேண்டி வரும், ட்ரைனிங் எல்லாம் கஷ்டம்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ஸோ அப்படி சேலரிஸ் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்கள் இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் மெத்தடில் அதாவது வந்து ஒரு எலுமாற்றம் நாங்கள் அப்படி தெரிவு செஞ்சு எடுக்கும் பொழுது அவங்களோட ஒப்பீனியனும் அதே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட ரிசர்ச் உண்மையாலுமே வந்து சக்ஸஸாக இருக்காது. சரியா? ஸோ அப்போ therefore the convenient sampling technique is not suitable for the above study. The best sampling technique for the above the another purposive sampling which allow to researchers select the representative sample with above background. சரியா? ஓகே. சரியா? இந்த purposive sampling என்ன சொல்லக்குள்ள என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சரியா? ஸோ இந்த purposive sampling techniqueன்னு சொல்லக்குள்ள வந்து alternatively the researcher can consult the relevant managers. அதாவது relevant managers-ஓட கன்சல்ட் பண்ணிட்டு நாங்கள் who are directly involved in the CIAMS and who have the experience and knowledge. அப்போ அவங்க யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கு, ஸோ அவங்களுக்கு தொழிலில் என்ன அனுபவமும் அறிவும் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்து நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டு ஸோ அவங்களோட ஆலோசனை அடிப்படையில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த முறையை வந்து நாங்கள் பரிந்துரை இந்த முறையில் வந்து நாங்கள் சர்வே வந்து கொண்டு போகலான்னு சொல்லலாம். அதுதான் வந்து இங்கே சொல்றாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து நாங்கள் சொல்லணும் முதலாவது வந்து ஓகே முதலாவது நாங்கள் என்ன சொல்லலாம், இப்படி பெரிய சாம்பிளிங் இருக்கக்குள்ள வந்து நாங்கள் என்ன இன்டர்வியூ மெத்தட்டும் ஏன் இப்போ என்ன ஒப்சர்வேஷனும் செட் ஆகாதுன்னு சொன்னா இங்கே வந்து அதிகளவானவங்க இருக்காங்க, அதிகளவானவங்ககிட்ட இருந்து நாங்கள் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியாது. அடுத்தது ஒரு சில பேர் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்டர்வியூ நாங்கள் அப்படி இன்டர்வியூ பேஸ் பண்ணி இருக்கக்குள்ள வந்து சரியான எக்யூரேட்டான டேட்டாஸ் வந்து சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது அப்படின்னா இப்போ அடுத்தது நாங்கள் என்ன ஆன்லைன் கொஸ்டின் யார் போகிற மெத்தட் தானே. ஸோ ஆன்லைன் கொஸ்டின் யார் வந்து போகக்குள்ள வந்து நாங்கள் இங்கே படித்தோம் இந்த ஆப்ரேஷன் லெவல் வந்து எம்ப்ளாயிட நாலேஜ் ஏன்னு சொன்னாங்க கொஸ்டின்ஸ் வந்து இங்கே நாங்கள் கேட்க போகிறது வந்து ஆப்ரேஷன் லெவல் எம்ப்ளாயிஸ் கிட்ட. ஸோ அவங்களுக்கு அதை பற்றி என்ன நாலேஜ் இருக்கு, ஸோ அவங்களுக்கு அதை பற்றி என்னென்ன ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லி பெருசாக தெரியாது. ஸோ அதனால அந்த கொஸ்டின் யாரும் செட் ஆகாது. ஸோ அடுத்தது வந்து இவர் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் மெத்தடை வந்து சொன்னார் ஓகேன்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஏன் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் மெத்தட் வந்து செட் ஆகாதுன்னு சொன்னால் இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிள் வந்து இப்போ நாங்கள் உண்மையாலுமே எம்ப்ளாயி வந்து இந்த புதிய ஒரு சிஸ்டம் கொண்டு வரதால வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்கலாம், ஸோ அவங்களுக்கு வந்து ஷுவர் இல்லாமல் இருக்கலாம் இந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டா ஜாப் இருக்குமோ இல்லையான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில என்ன புதிய விஷயங்கள் வருது, எப்படி எங்களுக்கு எதுவும் தெரியாம செய்யறது, நாங்க எப்படி அதை படிச்சு கொள்றதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த அந்த பேக்ரவுண்ட் வந்து பேஸ் பண்ணி இவங்க வந்து செய்யும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அங்கனையும் வந்து எங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து சரியான ஒரு ரிசல்ட்ஸா வராதுன்னு சொன்னா அங்கே எல்லாமே வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கவங்க. சரியா? ஸோ அதனால தான் வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்க அந்த எப்ரிபேட்டடான மெத்தட் ஒன்று தான் நாங்க கேட்குறாங்க. ஸோ நாங்க எப்ரிபேட்டடான மெத்தடா வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா அதாவது கன்வீனியன்ட் சாம்பிளிங்னு சொல்லக்குள்ள வந்து என்னதுன்னு சொன்னா
அதாவது வந்து ஒரு பிரதிநிதியை வந்து வித்தின் த ஆர்கனைசேஷன் த ஆபரேஷனல் டிபார்ட்மெண்ட். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்ன இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னு சொல்லக்குள்ள வந்து சரியா வசதியான மாதிரி முறைன்னு நாங்கள் சொல்கிறாங்க கன்வீனியன்ட். அப்போ கன்வீனியன்ட்னு சொல்லக்குள்ள வந்து இந்த நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த அதாவது வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஆடை உற்பத்தி அமைப்பில் வந்து நிறைய பணியாளர்கள் இருக்கலாம். சரியா the unit of analysis of the study within the organization example operate in the convenience sampling use the selecting participation of the sample thereby lot of employee who may not have the any interest in the computer integration. அப்போ இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த மெத்தடில் வந்து ஏலாது, அதாவது நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாது இதுன்னு சொல்லலாம்னு சொல்லி. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிளிங் மெத்தட் தான் வந்து என்னது பர்பசிவ் டெக்னிக் சாம்பிளிங். அப்போ இந்த பர்பசிவ் டெக்னிக்னு சொன்னா என்னதுன்னா சரியா அதாவது வந்து இந்த பர்பசிவ் சாம்பிளிங் மெத்தட்னு சொல்லக்குள்ள வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து அதாவது வந்து இந்த ஆராய்ச்சி அதாவது தொடர்புடைய அந்த எம்ப்ளாயி கிட்ட வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த நல்ல அனுபவமும் அறிவும் இருக்க பணியாளர்கள்ட்ட இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு ஆப்ரேஷன் லெவலில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிற எம்ப்ளாயிஸை வந்து அடையாளம் கண்டுகொண்டு அவங்கள்ட்ட வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்டர்வியூவோ அப்படி இல்லாட்டி கொஸ்டின் யாரோ கொடுக்குறதோ அப்படி எதுனாலும் அப்சர்வேஷன் செய்கிறதோ எதுனாலும் செஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து என்னதுன்னா பர்பசிவ் சாம்பிளிங்னு சொல்கிறாங்க. ஓகே அப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளையும் சரி வராது. ஸோ சரியான மெத்தட் வந்து பர்பசிவ் சாம்பிளிங்னு சொல்லலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்து கேட்கக்குள்ள வந்து நாங்கள் என்ன மோஸ்ட் சூட்டபிளான சாம்பிளிங் டெக்னிக் சொல்லக்குள்ள வந்து நீங்கள் வந்து வேறு எதுனாலும் கொடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து இவங்க கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் வந்து ஓகேன்னு சொல்லி அப்போ நாங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து மற்ற சாம்பிளிங் டெக்னிக்ஸ்களையும் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி இதில் இது தான் குறைபாடு இது தான் பிரச்சனைன்னு சொல்லி ஒப்பிட்டு நாங்கள் கடைசியாக இதை வந்து இதை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஓகே அடுத்தது வந்து கொஸ்டின்ஸ் 4. கொஸ்டின்ஸ் 4 பாருங்க அங்கே என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் த பேசிக் டைப் ஆஃப் த ஸ்கேல் வித் த சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி படித்ததே தான். அதாவது வந்து 4 வகையான சாம்பிளிங்குக்கு 25 மார்க்ஸ்க்கு இதெல்லாம் டிரெக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை வந்து நான் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ண போகல. அடுத்தது பாருங்க டிஃப்ரெண்ட் வித் த இன்டிடக்டிவ் ரிசர்ச் அப்ரோச் ஃப்ரம் த டிடக்டிவ் அப்ரோச் வித் இன் த அப்ரிபியேட்டட் எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண கொஸ்டின் தான் வந்து இன்டிடக்டிவ்னா என்னது டிடக்டிவ்னா என்னதுன்னு சொல்லி. ஓகே ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து டிரெக்டாக வர சம்டைம்ஸ் வந்து ரிசர்ச்சில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரா தந்து உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி டிரெக்டாகவும் சில கொஸ்டின்ஸுங்க வந்து கேட்கலாம். ஸோ டிரெக்டாக கொஸ்டின்ஸுங்க வந்து கேட்கக்குள்ள நீங்கள் டிரெக்டாக ஆன்சர் எழுதலாம். பட் அதுக்கான எக்ஸாம்பிள் முன்வைக்கணும். அப்படி இல்லாமல் இப்படி பேராகிராஃபோட ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டான்னு சொன்னால் முடிஞ்சுமான மட்டும் நீங்கள் அந்த பேராகிராஃபில் இருக்க எக்ஸாம்பிளையே ரிப்பேர் பண்ணி தான் நீங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் செய்யணும். ஓகே அப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் 2022 பேப்பர் பார்த்தோம், 2020 பேப்பர் பார்த்தோம், 2019 பேப்பர் பார்த்தோம், அடுத்து 2019-20 பேப்பர் பார்த்துருவோம். 4 வருஷ பேப்பர் பார்த்துருவோம். ஸோ நான் அடுத்த ரெக்கார்டிங்கில் 2018 பேப்பர்ஸ் பார்த்தா 2018 பேப்பர்ஸ் வந்து பார்த்தா ஓகே சரியா. ஸோ அப்போ இதுலேயும் வந்து ஓகே இப்போ இந்த பேப்பர் முடிஞ்சு தானே. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ 2018 பேப்பர்ஸ்க்கு வந்து போகிறேன். 2018 பேப்பர்ஸில் வந்து நாங்கள் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணுறோன்னு சொல்லி மட்டும் பார்ப்போம். ஓகே ஓகே 2018 பேப்பர் எடுத்துக்கொண்டா இந்த கொஷின்ஸ் முதலாவது கொஷின்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம் சரியா. ரெண்டாவது கொஷின்ஸும் வந்து எங்களுக்கு வந்து என்னதுன்னு சொன்னால் டிஸ்கஷன் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை சரியா. மூன்றாவது கொஷின் the literature review and the intellectual part of the research process and make the valuable contribution of the almost every operational stuff. அப்போ இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்றாங்க. அப்போ லிட்ரேச்சர் ரிவ்யூங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் எடுத்துக்கொண்டா ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் ஆனது. எவலுவேட் தி above statement highlighting the 4 key benefit of the literature review can bring to the research study. அப்போ நாங்கள் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூனா என்னதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், அதுண்ட கீ பெனிஃபிட்லாம் என்னதுன்னு தெரியும். அப்போ மூன்றாவது கொஸ்டின் வந்து நாங்கள்
இந்த கொஸ்டின் வந்து 2018 பேப்பர்ல இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண விஷயம் தான். சரி, அடுத்தது 4வதுக்கு போவோம். சாம்பிளிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த செலக்டிங் few from the bigger group become the basic for estimating of the predicting of the prevalence of unknown pieces of the information situation outcome regarding the bigger group. அதாவது சாம்பிளிங்னு சொல்லி சொன்னது மொத்த மாதிரியில இருந்து எங்களுக்கு வந்து தேவையான ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நாங்க தெரிவு செஞ்சு கொள்றது தான் வந்து சாம்பிளிங்னு சொல்லி சொல்றோம். Explain your 4 non-probability sampling technique that can be used the selected sample with the suitable example. ஓகே, அப்ப பாருங்க இந்த non-probability sampling சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க probability sampling வந்து என்னென்ன. ஓகே, அப்ப முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஓகே பாருங்க, முதலாவது செலக்டிங் சாம்பிள். அதாவது சாம்பிள்னா என்னது, முதல்ல நாங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து 20 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து மொத்தமா நாங்க 20 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப 20 மார்க்ஸுக்கு நாங்க கேட்கக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அப்ப இங்க பாருங்க, இப்ப 20 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 20 மார்க்ஸ் கேட்கக்குள்ள முதலாவது வந்து பாப்புலேஷன் சாம்பிள்னா என்னதுன்னு சொல்லி சொல்லணும். அதாவது வந்து பாருங்க, பாப்புலேஷன் சொல்றது இந்த ஒட்டுமொத்த சனத்தொகையில வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்தா அது வந்து சாம்பிளிங்கா இருக்கும். சரியா? அடுத்தது அந்த பாப்புலேஷன்ல இந்த 2 இப்ப இப்படி செலக்ட் பண்றாங்க. இந்த செலக்ட் பண்றது தான் கோசோ எலிமெண்ட்ஸ்னு சொல்லி சொல்றோம். அந்த கோசோ எலிமெண்ட் வந்து சேர்றத தான் வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, நாங்க ஒரு சாம்பிளிங்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா? அப்ப அடுத்தது வந்து பாருங்க, டோட்டலா சாம்பிளிங் டார்கெட் பாப்புலேஷன் அதத்தான் என்னன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த டார்கெட் பாப்புலேஷன் வந்து இந்த டோட்டலா இருக்க பாப்புலேஷன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கிறது வந்து தான் சாம்பிள் எண். எஃபெக்டிவ் சாம்பிளிங் ப்ரொடக்ட்ஸ் த எண் விச் இஸ் இன் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த எண். அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த இங்க இருக்கிற இந்த சாம்பிள் 2, 4, 6, 7 அப்ப 14 சாம்பிளும் வந்து சாம்பிளோட ரிசல்ட்ஸ் வந்து இந்த மொத்த பாப்புலேஷனுக்கான பதில வந்து அது பதில சொல்லுதுன்னு சொல்லி அர்த்தம். அதுதாங்க சாம்பிள். அதாவது வந்து இந்த நாங்க இங்க தெரிவு செய்யற இந்த சாம்பிள்ன்ற அளவு வந்து ஒட்டுமொத்த பாப்புலேஷன் வந்து ரிசல்ட்ஸுக்கும் வந்து அது என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, ரிசல்ட்ஸையும் வந்து வழங்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஒட்டுமொத்த பாப்புலேஷன் வந்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள இந்த தெரிவு செய்யப்பட்ட சாம்பிளிங் வந்து வழங்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே. அப்ப நாங்க சாம்பிளிங் வந்து பார்க்கக்குள்ள வந்து ஏன் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போம். அதாவது ஒரு சாம்பிள் செலக்ட் பண்ணக்குள்ள வந்து டைம் பார்க்கணும். எவ்வளோ டைம் எங்களுக்கு எவ்வளோ டேட்டா தேவைன்னா, அப்ப டைமை பொறுத்து நாங்க சாம்பிளிங்க யூஸ் பண்ணுவோம். எங்கிட்ட இருக்க பட்ஜெட்டை பொறுத்து யூஸ் பண்ணுவோம். அதாவது எவ்வளோ காஸ்ட் செலவழிக்கலுமோ அந்த அளவுக்கு சாம்பிளிங் அளவை கூட்டி குறைச்சிக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த டேட்டா கலெக்ஷன். அதாவது எங்களுக்கு வந்து குயிக்காக டேட்டா கலெக்ஷன் பண்ண தேவைன்னு சொல்லி சொன்னா, குயிக்காக நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் ஒன்று சொல்லணும்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக சாம்பிளிங் அளவை குறைப்போம். அடுத்தது வந்து இந்த என்டையர் பாப்புலேஷன்ல அந்த மொத்த பாப்புலேஷன்ல வந்து எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களோ இம்ப்ராக்டிகபிளா ஸோ அதை வந்து நாங்க சாம்பிள்ல வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளும். இப்போ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ எங்களோட ரிசர்ச் வந்து இப்போ ஒரு ரிசர்ச்சை பொறுத்தும் இந்த சாம்பிளிங் வரும். ஒரு ரிசர்ச் வந்து அந்த ரிசர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கூட வந்து சாம்பிள் அளவும் வந்து சம்டைம்ஸ் கூடக்கூடிய சான்ஸும் இருக்கு. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, ப்ராபபிலிட்டி சாம்பிள். எங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க என்னது, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்னதுன்னு சொல்லி. சரியா? இந்த எவாலுவேட் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹைலைட்டிங் தி கீ பெனிஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஓகே. சாரி. 4வது கொஸ்டின்ல பாருங்க கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் தி சாம்பிளிங் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக். அப்ப நான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லி சொன்னா, தி ரிலையிங் ஆன் ஜட்ஜ்மெண்டல் ஆஃப் தி ரிசர்ச் ஓர் தி எக்ஸிடென்ட் கேனாட் பி ஜெனரலி பி யூஸ்ட் டு மேக் இட் ஜெனரலைஸ் அபவுட் தி வென் ஆல் பாப்புலேஷன். அதாவது மொத்த சனத்தொகையில வந்து எக்ஸிடென்ட்னா திடீர்னு சொல்லி, ஜட்ஜ் பண்றது. ஸோ திடீர்னு எதிர்பாராத விதமா செலக்ட் பண்றதுல தான் நான் ப்ராபபிலிட்டி. அப்ப நான் ப்ராபபிலிட்டிக்குள்ள வாரது அந்த கோட்டா, ஸ்னோபால், கன்வீனியன்ஸ்னு சொல்லி, செல்ஃப் செலெக்ஷன்ஸ் அண்ட் பர்பசிவ்னு சொல்லி. இப்ப நாங்க பார்த்தோம் இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப பொருத்தமானது வந்து பர்பசிவ்னு சொல்லி சொன்னோம். அந்த பர்பஸ்னா ஹெட்ரோஜேனியஸ்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ், ஹோமோஜீனியஸ், கிரிட்டிக்கல் கேசஸ், டைபிக்கல் கேசஸ் பொறுத்து தான் இந்த பர்பசிவ் வந்து
டிசைட் ஆகும். அதாவது வந்து இப்ப நாங்க ஒருத்தர்ட்ட இந்த டேட்டா நாங்க கலெக்ட் பண்ணோம்னா, உங்களுக்கு அந்த டேட்டா அவங்களுக்கு நாலேட்ஜ் அப்படியெல்லாம் இல்லாட்டி, நாங்க அத பத்தி சொல்லி, அவங்கட்ட சரியான ஆட்கள ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு தான் வந்து இந்த பர்ப்பஸிவ் சாம்பிளிங் டெக்னிக்க யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி நாங்க நார்மலா வேணா இந்த கொட்டா சாம்பிளிங்கோ, ஸ்னோ பாலிங் சாம்பிளிங்கோ, செல்ஃப் செலக்ஷன் அப்படிலாம் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் யூஸ் பண்ண முடியும். இந்த பர்ப்பஸிவ்னு சொல்றது வந்து ரொம்ப நுணுக்கமா பார்த்து தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த சாம்பிளிங்க வந்து இந்த 5 டெக்னிக் ஆஃப் தட் ஓகே. நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங். அப்ப கன்வீனியன்ஸ், ஜட்ஜ்மெண்டல், ஸ்னோபால், கோட்டா இந்த மெத்தட்ங்கள வந்து பார்க்கலாம். பார்த்து அ பாருங்க ஒரே ஒரு கொஸ்டின்ல தான் வந்து வந்திருக்கு. இது அதாவது வந்து எங்களுக்கு இந்த நல்லா பார்த்துக்கங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் எக்ஸாம்ல தான் வந்திருக்கு. இந்த அ பர்ப்பஸிவ் டெக்னிக் வந்து ரொம்ப நல்லோன்னு சொல்லி. எங்களுக்கு ஸ்லைட்ல கூட இந்த பர்ப்பஸிவ் டெக்னிக்க பத்தி எதுவுமே சொல்லி இல்ல. இந்த கொட்டா, ஸ்னோபால் அண்ட் கன்வீனியன்ஸ்ங்கள பத்தி தான் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நாங்க தெளிவா அதுகள வந்து அங்கன வரைபடங்கள் போட்டு 20 மார்க்ஸுங் சொல்லக்குள்ள வந்து இந்த கொட்டா சாம்பிளிங்னா அதுக்கான வரைபடங்கள், ஸோ அதுக்கான விளக்கம். ஸ்னோபால் சாம்பிளிங்னா எப்படி வரைபடம். ஸோ அடுத்தது ஜட்ஜ்மெண்டல் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். ஸோ அதெல்லாம் சரியா போட்டு வரைபடத்தோட விளக்குனா அங்கன டோட்டலா 20 மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? சரி அடுத்தது பாருங்க. அடுத்தது இந்த இன்டர்வியூ மெத்தட வந்து இத நான் கொஸ்டின்ஸ்ல வந்து சொல்லி தாரேன். அடுத்தது ஷார்ட் ஆன்சரும் ஆல்ரெடி நாங்க டிஸ்கஷன் பண்ணது தான். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, ரிசர்ச் டிசிஷன். அப்ப 2018 பேப்பரை எடுத்துக்கொண்டா ஆல்மோஸ்ட் வந்து நாங்க கொஸ்டின் கொஸ்டின் 3, கொஸ்டின் 4, கொஸ்டின் 6 ஃபுல்லாவே வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் பேப்பரோட கம்பேர் பண்ணக்குள்ள. அப்ப 2018 பேப்பர்ல நாங்க டிஸ்கஷன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னா, கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 அண்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே. ஸோ நாங்க அடுத்த ரெக்கார்டிங்ல அந்த கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 5 2018 ஃபைனல் பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்.